சரி பாருங்க, எங்களுக்கு பின்வரும் பைத்தன் செய்முறை கருதுக. L17 இங்க பாருங்க, ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று போட்டு லிஸ்டட் அரே பண்ணி போட்டிருக்கு இல்லையா? இப்ப லிஸ்டட் அரே போட்டா அது என்ன டைப்ல? லிஸ்ட் டைப். For x in input dot split. ஸோ கைஸ், இது அர்த்தம் என்ன பிள்ளைகள்? இன்புட் ஒன்று வாங்கி அந்த இன்புட்டை ஸ்பிளிட் பண்ணா அது ஓட்டவா யாருக்கு மாறும் பிள்ளைகள்? லிஸ்ட்டுக்கு மாறும். அந்த ஒவ்வொரு எலிமெண்டோட டைப்பையும் யாருக்கு கன்வெர்ட் பண்றாங்க பிள்ளைகள்? இண்டிஜர். இன்டிஜருக்கு. அதே மாதிரி L2வும் இருக்கு, L3யும் இருக்கு. For I in L1, ஐங்கிறது L1ல இருந்தா அப்ப L1ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்டா ஐக்கு பாஸ் பண்ணும். For J in L2, ஜேங்கிறது L2ல இருந்தா அப்ப ஜேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்டா யாருக்கு பாஸ் பண்ணும்? L2ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்டா யாருக்கு பாஸ் பண்ணும்? ஜேக்கு. ஜேக்கு. இஃப் ஐ வந்து ஜேக்கு சமனா இருந்தா அண்ட் ஐ வந்து L3ல இல்லைண்டா L3ல அப்பெண்ட் பண்ணுது. ஈஸி பிள்ளைகள். என்ன நடக்கின்ற ஃபங்க்ஷன்? இங்க ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு, இங்க ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. எஸ் நோ? இங்க இருந்து ஒரு ஆள் எடுக்குது, அங்க இருந்து ஒவ்வொரு ஆளா எடுக்கும். L2ல இருக்கிற ஆள் L1லையும் இருக்கான்னு பாக்குது. ஓகே, அந்த ஜே வந்து ஐக்கு சமனா இருந்தா அதே டைம் L3க்குள்ள அது ஆல்ரெடி அட் ஆகாட்டி அதை அட் பண்ணுது. ரைட்டோ? ஸோ எங்களுக்கு என்ன நடக்குன்னு பார்த்தா பிள்ளைகள், இரண்டு பட்டியல்களிலும் உள்ள பருமதிகளை L3 என்கிற பட்டியலில் சேர்க்குது. எஸ் அனோ? எஸ். பாப்பமா, பாவம். இங்கு L1ஐ உருவாக்க முதலாம் உள்ளீடு 7412228 ஆகவும் L2ஐ உருவாக்கும் இரண்டாம் உள்ளீடு 84456 ஆகவும் இருப்பின் செய்திகள் என்ற வெளியீட்டு எழுதுக. இங்க பாருங்க, இங்க இருந்து ஒவ்வொரு வார பெருமானமும் ஐது. செகண்ட் லிஸ்ட்ல இருந்து வார ஒவ்வொரு பெருமானம் யாரோட பிள்ளைகள்? ஜெயிண்ட். இப்ப ஐக்கு 7 எடுக்கும் போது ஜேக்கு லூப் நடக்கும் இல்லையோ? ஒவ்வொரு பெருமானம் எடுத்து பார்க்க சமனா சமனா சமனான்னு சொல்லி சமனா இருக்கா? இல்ல. இல்ல. தென் லூப் முடிஞ்சு மேல போயிட்ட பிள்ளைகள் பாய்க்கு 4 எடுக்கும். இப்ப 4 ஒவ்வொன்றோட கம்பேர் அவனுக்கு வந்து சமனா சமனா சமனான்னு கேட்கிற டைம் 7. ஆல்ரெடி L3க்குள்ள இருக்கா? இல்ல. இல்லாதால L3க்குள்ள யார போய் ஆட் பண்ண முடியும் பிள்ளைகள்? 4 நம்பர் போய் ஆட் பண்ணணும். டவுட் இருக்கோ? ஆட் பண்ணிட்டு இப்ப லூப் மேல போயிட்ட பிள்ளை 1 எடுக்கும். 1 எடுத்து பார்க்கும் சமனா சமனா சமனான்னு பார்த்து வர டைம் இல்ல. 2ஆம் நம்பர் எடுக்கும் பிள்ளைகள் 2 எடுத்து பார்த்து வரும் சமனா இருக்கா சமனா இருக்கான்னு பார்த்தவக்குள்ள 2ஆம் நம்பர் எங்களுக்கு சமன் ஆகுது. இப்ப செக் பண்ணும், 2ஆம் நம்பர் ஆல்ரெடி இருக்கா? இல்ல. இல்லாதால யார் ஆட் பண்ண போகுது பிள்ளைகள்? 2. இப்ப லூப் மேல போயிட்டு 2 எடுக்கும். 2 எடுத்து பார்க்கும், அந்த 2 இருக்கான்னு பார்க்கல, இங்க இருக்கு. இஃப்ல கேட்கும், அது ஆல்ரெடி L3ல இருக்கான்னு பார்க்குற டைம் இருக்கு தானே? இருக்கிறதால ஆட் பண்ணாது. இப்ப லாஸ்டா 8 எடுக்கும். 8 இருக்கான்னு பார்த்தவருக்குள்ள பிள்ளைகள் 8 இல்ல. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க? இருக்கு சார் 8. அப்படி இருக்கடா. ரைட், இந்த முன்னுக்கு இருக்கு இல்லையா? ஓகே ஓகே ரைட். 8 இருக்கு. 8 இருக்கிறதால யாரும் போய் அட்டா போகுது பிள்ளைகள்? 8 போயிட்டு அட்டா போகுது. டவுட் இருக்கும்? ரைட். இது எங்களுக்கு நடந்த ப்ரோசஸா? இப்ப சொல்றாங்க பாருங்க பிள்ளைங்களுக்கு, அது முடிஞ்ச பிறகு L3 டாட் சார்ட் என்ன நடக்கும் பிள்ளைகள்? L3ங்கிற லிஸ்ட் வந்து ஏறுவரிசைப்படுத்தப்படும். ஃபர்ஸ்ட்டுக்கு 2ஆம் நம்பர், அதுக்கு பிறகு 4ஆம் நம்பர், அதுக்கு பிறகு பிள்ளைகள் 8ஆம் நம்பர். எஸ் சொன்னோம். 2ஆம் நம்பர், அடுத்தது 4ஆம் நம்பர், அதுக்கு அடுத்தது யார் வரும் பிள்ளைகள்? 8ஆம் நம்பர் வரும். ரைட். பாப்பமா கீ ஆன்சரு ஸ்ட்ரக்சர்ல எத்தனையாவது ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு இது? 2ஆவதுல பி பார்ட். 2ஆவதுல பி. ஓகே பாருங்க பிள்ளைகள்,
2 4 8 பாத்தீங்களா? ம் இதுல போட்டிருக்கோம் பாருங்க. மார்க்ஸ் allocated as follows: 1 mark for any combination of the number 2, 4 and 8 in any order. Ignore spaces and comma separator. 1 mark for exact answer which is 2, 4, 8. நார்மலா குழம்பு எழுதியிருந்தாலும் அதுக்கு ஒரு மார்க்ஸ், சரியா இருந்தா ஒரு மார்க்ஸ், மொத்தம் 2 மார்க்ஸ். பாருங்க ரீசன் போட்டிருக்காங்க. L1 L2 ஆகிய இரு எண்களின் பட்டியல்களினை உள்ளீடு செய்யும் போது L1 L2 ஆகிய இரு பட்டியலிலும் உள்ள தனித்த முழு எண்களின் வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியலை வருவளைவாக தரும். சரியா இல்லையா? சரி சார் சரி. இங்கே elements that are present in both L1 and L2, unique elements, distinct value or no duplicates, output in sorted. இந்த 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 விடையில ஏதாச்சும் மடி இருந்தா பிள்ளைகள், ஏதாச்சும் டெண்டர் இருந்தா 2 மார்க்ஸ் வரும். கிளியர்? ஓ சார் சிம்பிளா எடுத்துக்கலாம், 4 மார்க்ஸ் செய்யும். இப்ப எஸ்ஐ வருவோம். ம் பாருங்க, உம்மிடம் N1, N2 எனும் 2 நேர்நிறை எண்கள் தரப்பட்டுள்ளன. N1ற்கும் N2க்கும் இடையே உள்ள இரட்டை எண்களுக்கான பட்டியலை நீர் வெளியீடு செய்த வேண்டும். லேசா அப்ளிகேஷன். ஓ சார் இப்ப 1 இருந்து 10க்குள்ள வார இரட்டை எண்களை வெளியீடு செய்ய சொன்னா நாங்க கோடிங் எழுதுவோமா இல்லையா? ஆமாம் ஆமாம் சார் அந்த 1 நீங்க N1 கட் பண்ண பண்ணுங்க, 10 நீங்க N2 கட் பண்ண பண்ணுங்க. எழுதிடுமா இல்லையா? ஓ ஏழு ஃப்ளோ சார்ட் தான் ட்ரோ பண்ண சொல்லிக்கலாம் பிள்ளைகள். அழகா போடலாம். முதலாவது எங்களுக்கு ஸ்டார்ட் வர போகுது பிள்ளைகள். ஸ்டார்ட் வந்த பிறகு நாங்கள் இப்ப யாரை இன்புட் பண்ண போறோம்டா, N1 இன்புட் பண்ணணும், L2 இன்புட் பண்ணணும் இல்லையா? ஓ சார் ரைட். அதுக்கப்புறம் பிள்ளைகள் நாங்க எங்களுக்கு N1ற்கும் N2க்கும் இடையே உள்ள இரட்டை எண்களுக்கான பட்டியலை நீர் வெளியீடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கு. அழகா நாங்கள் லூப்பை போட்டுட்டு இரட்டை இலக்கமாண்டு பாக்குறது. எப்படி பாக்குற? 2ஆல பிரிச்சு ஆரம்பிச்சோம் வந்து சைபராண்டு பாக்குறது. இருந்தா பிரிண்ட் பண்றது, இல்லாட்டி சும்மா விட்டோம்னா. சரி, டவுட் இருக்கும்? இல்ல சார் இல்ல சார் ரைட். இல்லைங்க, இல்லண்டா மேல போனே கூட்டி இங்க பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்றதுக்கு மெயின் பண்றதுக்கும் இடம் ஒன்று தேவையில்லை பிள்ளைகள். நான் போறேன் பாருங்களா, ஸ்டார்ட் ஈவெண்டையும் போடுறேன், ஃப்ளோ சார்ட், தென் இதுல ஸ்டார்டும் எண்டும். ரைட். இங்க பாருங்க, ஆரம்பத்துல நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ண பிறகு எங்களுக்கு இரட்டை எண்களுக்கான பட்டியல் தனி வேணும். அப்ப லூப்பை கண்ட்ரோல் பண்ண எங்களுக்கு ஒரு வேரியபிள் தேவை இல்லையா? லூப்பை கண்ட்ரோல் பண்ண ஒரு வேரியபிள் தேவை. உதாரணமா நாங்கள் ஐந்த பெருமானத்தை பிள்ளைகள் 0 எடுப்போம். ஓகே. இப்ப N1க்கும் N2க்கும் இடையே உள்ள பட்டியல் தானே எங்களுக்கு வேணும். ஓ சார் யாருக்கும் இடையில N1 N2 N1க்கும் N2க்கும் இடையில உள்ள பட்டியல் உங்களுக்கு தேவை. அப்படித்தானே பார்ப்போம். பார்ப்போம். உம்மிடம் உள்ளீடுகளாக N1, N2 ஆகிய 2 உள்ளீடுகள் தரப்பட்டுள்ளது என கொள்க. N1க்கும் N2க்கும் இடையே உள்ள இரட்டை எண்களுக்கான பட்டியல். ஓகே ஃபைன். அப்ப நாங்க 2 நம்பரை ஃபர்ஸ்ட்டுக்கு இன்புட் பண்ணுவோம். யார் பிள்ளைகள்? N1ஐயும் N2ஐயும். நீங்க பாருங்க, நாங்க இன்புட் பண்ண போறோம். அப்ப ரீட் அல்லது இன்புட் யாரை போட்டோம்னா சரி பிள்ளைகள்? N1ம் N2ம் போட்டோம்னா சரி. 2 நம்பர் பிள்ளைகள் நாங்க ரீட் பண்றோம். சிம்பிள். ஓகே. இப்ப 2 நம்பர் ரீட் பண்ண பிள்ளைகள் எங்களுக்கு அந்த நம்பரோட கம்பேர் பண்ண தானே பிள்ளைகள் வேணும். இந்த ஒவ்வொரு நம்பரை நாங்க கூட்டிக் கொண்டு வரத்தானே வேணும். N1க்கும் N2க்கும் இடையில எங்களோட பீச் இருக்கணும் இல்லையா?
N1க்கும் N2க்கும் மட்டும் வீச்சு இருக்கு. அப்ப நாங்க நார்மலா வந்து பிள்ளைகள் இப்ப N1 வந்து 1 கட் பண்ண பண்ணுங்கோ, N2 வந்து 10 கட் பண்ண பண்ணுங்கோ. அப்ப 1க்கும் 10க்கும் இடையில வர நம்பர் நாங்க இரட்டையாட்களை செக் பண்ண போறோம்னு சொன்னா 1 2 3 4 5 சொல்லி எடுத்துக்கிட்டே வருவோம் இல்லையா 10க்குள்ள. ஓம் எஸ். சோ இதற்காக அப்படியே நான் என்ன பண்ண போறேன்னா வளமையா நாங்க செய்யற மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் பாக்ஸ் ஒன்று எடுத்து, ஓகே, ஒரு ப்ராசஸ் ஒன்று எடுத்து பிள்ளைகள் அந்த ப்ராசஸ்ல அசைன் பண்ண போறோம் பாருங்க. லெட்ஸ் எங்களுக்கு எக்ஸாமன் N1 என்று போடுவோமா, லூப்பை கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஆரம்பத்துல சார் எக்ஸ் இந்த பரிமாணத்தை யாருன்னு எடுக்க முடியலாம், N1 N1 கிளியர். இப்ப செக் பண்ணி பார்க்க போறேன். N2 விட N1 வந்து சின்னதா இருக்கணும். எஸ் ஒன்னும் அந்த வீட்டுக்குள்ள எங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும் பிள்ளைகள் யாரை விட யாரு சின்ன இருக்கணும், N2 விட N1 N2 விட N1 சின்ன இருக்கணும். நான் N1க்கு யாரை பாஸ் பண்ணி வச்சிருக்கேன், X சார் எக்ஸ பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் இருங்க. சரியா, எங்களுக்கு வந்து ஆரம்பத்துல கேட்கணுமா நாங்க N2 விட N1 சின்ன இருக்கணும். நாங்க N1 யாருக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸுக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நாங்க நிபந்தனை கேட்க பாருங்க, இஸ் இந்த எக்ஸ் ஆனது சின்ன இருக்கா யாரை விட, N2 N2 விட. சொன்னோம் சார் சின்னனாக இருந்த பிள்ளைகள் இப்ப நாங்க அதை இரட்டை இலக்கமாண்டு பார்த்து பிரிண்ட் பண்ண மாட்டா. சரி, இப்ப நான் கேட்க போறேன், அது சின்னனாக இருந்தா அது இரட்டை இலக்கமாண்டு கேட்க போறேன். இது ஃப்ளோ சார்ட் தானே, ஃப்ளோ சார்ட்ங்கிறதால நாங்க இப்படியும் கேட்கலாம், இஸ் ஈவன் இது இரட்டை இலக்கமா இப்படியும் பார்க்கலாம். அல்லது இஸ் சொல்லுங்க பிள்ளைகள் எக்ஸ மாடுலேட் பண்ண அப்புறம் யாரால, 2ஆல, அண்ட் தென் அது 0க்கு சமனாண்டு பார்க்க போறோம். கிளியர் சார் அதுலயே தான் சார் சொல்லுங்க. அந்த அதுலயே இருக்கு தானே சார் N1 விட N2 சின்ன எங்க N2 விட N1 சின்ன இதுல அந்த கொஸ்டின்லயே தானே சார் இருந்தோம். லூப்பை நாங்க செஞ்சுட்டு வரக்குள்ள லூப்பை ஸ்டாப் பண்ண தான் வேணும். ஓகே சார். லூப்பை ஸ்டாப் பண்ணணும்னா அப்படி ஸ்டாப் பண்றது நாங்க அது ஓட்டோவா 1/1 இன்க்ரீஸ் ஆகி வரக்குள்ள அந்த ரேஞ்ச் ஒன்று தாண்டக்குள்ள நாங்க ஸ்டாப் பண்ணணும். ஓகே சார். சரிடானேடா, ம். ரைட். அப்ப நாங்க இந்த நிபந்தனையில கேட்க முடியல எங்களுக்கு N2 விட எக்ஸ் வந்து சின்ன இருக்கான்னு பார்க்க எஸ் என்று சொன்னா தம்பிகள் நாங்க எடுத்துக்கிட்டு வந்து கேட்கும் அதை 2ஆல பிரிச்சு ஆரம்பிச்சோம் வந்து 0க்கு சமனா, 0க்கு சமன்டா பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா, 0க்கு சமன்டா பிள்ளைகள் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்ப அவுட்புட்டுக்கான பாக்ஸ் தானே எங்களுக்கு, ரைட். 0க்கு சமன்டா எங்களுக்கு அவுட்புட்டை காட்டினா சரி. இப்ப டிஸ்பிளே பண்ணணும் யாரோ பிள்ளைகள், எஸ் ஆனோ டிஸ்பிளே பண்ணணும். எக்ஸ் நான் N1 யாருக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்கேன், எக்ஸுக்கு தான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். டிஸ்பிளே பண்ணு எக்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸுக்கு அடுத்த பரிமாணத்தை கூட்டி எடுக்கணும் இல்லையோ. இப்ப லெட்ஸ் எங்களுக்கு ஆரம்பத்துல வந்து பிள்ளைகள் N1 1 N2 10 எக்ஸுக்கு அந்த 1 பாஸ் ஆகுது. இப்ப நாங்க 1 செக் பண்ணி பார்க்க இரட்டை இலக்கமான்னு சொல்லி இரட்டை இலக்கம்னா தான் இரட்டை இலக்கத்தை பிரிண்ட் பண்ணும். கிளியர். அப்ப 1 2 வரக்குள்ள 2 எங்களுக்கு இரட்டை இலக்கம் பிரிண்ட் பண்ணி முடிஞ்சா அடுத்த பரிமாணம் 3 எடுத்து செக் பண்ணணும் இல்லையா. 3 எடுத்து செக் பண்ணணும்டா ஒவ்வொரு பெருமானம் கூட்டு பண்ணணும் பிள்ளைகள். அப்ப நாங்க எக்ஸ் அப்டேட் பண்ணணும். எக்ஸாமன் எக்ஸாக 1 டவுட் இருக்கா, எக்ஸாமன் எக்ஸாக 1. ஒருவேளை பிள்ளைகள் இந்த நிபந்தனை எங்களுக்கு ஃபால்ஸ் ஆகியிருந்தா அது எங்க வந்திருப்பார், இந்த நிபந்தனை எங்களுக்கு ஃபால்ஸ் ஆகியிருந்தா டைரக்டா யாருக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க. எக்ஸாமன் எக்ஸாக 1க்கும் வந்திருக்கும். ஆரம்பத்துல அப்படியே 1 வைங்கோ, 2 விட 10 விட 1 சின்னாண்டு கேக்குது சின்னன். அந்த 1 2ஆல பிடிச்சு வார்த்து 0க்கு சமனாண்டு பாக்குது. ஒருவேளை சமன் இல்லையண்டா அடுத்த பெருமானம் எடுக்கணும் இல்லையோ. அப்ப நோ ஒண்டா பிள்ளைகள் என் சமன் என்ஸாக 1க்கு வரும். எஸ் அண்டா எங்க வரும் பிள்ளைகள் எங்களுக்கு இங்க வரப்போகுது. டவுட் இருக்கும். இப்ப இது வந்து பிள்ளைகள் கூட்டி போட்டு
எகைன் எங்க போகணும் பிள்ளைகள்? எங்க லூப்புக்கு போகணும். லூப்ல ம். போயிட்டு செக் பண்ணணுமா இல்லையா? ஓ சார். லூப்ல போயிட்டு செக் பண்ணணும். இப்ப லூப்ல கேப்பா N2 விட எக்ஸ் வந்து சின்னன்னு பார்ப்பார். 2 நம்பர் சின்னன்னு சொன்னா 2 பிரிச்சு ஆரம்பிச்சோம் சைபரான்னு பார்க்குது. எஸ் பிரிண்ட் பண்ணி போட்டு 1 கூட்டும். தென் எடுத்து பார்க்கும் பிள்ளைகள் 3 சின்னனா. அப்படி எங்களுக்கு லூப் நடக்கும் பிள்ளைகள். லூப் நடந்து ஒருவேளை இந்த நிபந்தனை எங்களுக்கு ஃபால்ஸ் ஆகுதுன்னா ப்ரோசஸ் நீக்கணும். எஸ் ஆனோ? ஓம் சார். இப்ப இந்த இடத்த நாங்க யாருக்கு பாஸ் பண்ணணும்னா சரி பிள்ளைகள்? எண்டுக்கு பாஸ் பண்ணணும்னா சரி. ஓகே. சின்ன ஃப்ளோ சார்ட்டை நிக்கிற முடியுமா இல்லையா? ம். ஒரு கஷ்டமே பாத்தீங்களோ? என்ன? ஏன் சொல்லுங்க. யாருக்கு டவுட் இருக்காம தம்பி? சார் இல்ல ஏன் சார். சொல்லுங்க. அந்த N1க்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள் கொடுக்காமலும் டைரக்டா டைரக்டா நீங்க N1 என்ன பாஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி சார். நான் அதை ஃபிக்ஸ்டா வச்சு கொள்ளணுங்கிறதுக்காக எடுக்கல. N1 இன்டூ நமக்கு இப்ப ஃபியூச்சர்ல ஒருவேளை N1 கூட்டுத்தொகையை காணுங்கன்னு சொல்லக்குள்ள அல்லது N1 வச்சு ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் வந்து வரக்குள்ள மாறக்கூடாதுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். நீங்கள் தேவையான அப்ளிகள் N1 டைரக்டா பாஸ் பண்ணிக்கலாம். N1 அதிகரிச்சு கொண்டு வரலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே சார். நான் அந்த லூப் நிக்கக்குள்ள N1 இன்டூட பெருமானத்தை நான் மாறாமல் வச்சுக்கொள்றேன். இந்த லூப்பை ரன் பண்றதுக்காக செப்பரேட்டா ஒரு வேரியபிள் எடுத்து அதுக்கு N1 பாஸ் பண்ணி N1 பெருமதியில இருந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். ஓகே. இப்ப அடுத்து பாருங்க உங்களுக்கு கொண்ட ஆன்சர் பாப்போமா? கீ ஆன்சர் எப்படி இருக்கு? அவனு என்ன மாதிரி செஞ்சீங்க இல்லையா? எஸ். நம்ம எஸ் பக்கம் செஞ்சுட்டு போன லூப்ப அவன் நோ பக்கம் செஞ்சுட்டு போறான் பாத்தீங்களா? ம். எல்லாம் உண்டு தானே. சார் N2 மைனஸ் பண்ணி ரிவர்ஸ்ல நினைச்சதான் சரிதான்டா. ஆனா N1க்கும் N2க்கும் இடையில உள்ள இரட்டை எண்கள் கூட நாங்க ஆரம்பத்துல இருந்து போவோமா அல்லது ரிப்பீட் லாஸ்ட்ல இருந்து வருவோமா? அப்படி ரிவர்ஸ்ல ஸ்டார்ட்ல தானே போவோம். அதை யோசிச்சீங்க. இந்த நோக்கத்திற்காக ஒரு நடைமுறையை வகை குறிப்பதற்காக ஃப்ளோ சார்ட்டை வழங்கியாச்சு இல்லையா? ரைட். கீழே தரப்பட்டுள்ள பாய்ச்சற்கோடு படத்தை கருதுக. எல் ஆனது நேர் நிறையன்களின் ஒரு பட்டியல் எனவும் கே ஆனது அப்ப எல்ங்கிறது பிள்ளைகள் நேர் நிறையன்களுக்கான ஒரு லிஸ்ட் உண்டு, பட்டியல். கே ஒரு நேர் நிறையன் எனவும் எல்லில் உள்ள ஒவ்வொரு மூலகமும் ஒரு பெரிய நிறையனாகிய எம்மிலும் சிறியதென கொள்க. கீழே தரப்பட்டுள்ள பாய்ச்சற்கோட்டு படத்தை கருதுக. எல் ஆனது ஒரு நேர் நிறையன்களின் ஒரு பட்டியல். ஓகே. ஒரு இன்டிஜரை கொண்ட பிள்ளைய ஒரு லிஸ்ட் உண்டு. கே என்பது ம். ஒரு நேர் நிறையன். கே என்பது ஒரு இன்டிஜர். எல்லில் உள்ள ஒவ்வொரு மூலகமும் ஒரு பெரிய நிறையனாகிய எம்மிலும் சிறியதென கொள்க. அப்ப எல்லில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் பிள்ளைகள் எம்ங்கிற பெரிய நிறையனை விட சிறுசா இருக்கு. கிளியர்? ஓகே. போச்சட் பார்ப்போம். கொஸ்டின் பார்ப்போம். முதலாம் உள்ளீடு எல் ஆனது இவர் ஆகவும் அடுத்த உள்ளீடு கே ஆனது 5 ஆகவும் இருப்பின் வெளியீடு யாது? சரி பாப்போமா? ஓகேவா பாப்போமா? சரி பாருங்க. ஓ சார். இல்ல எல் சமன் பிள்ளைங்க தந்திருக்காங்க பாருங்க. எல் சமன் 2 4 7 3 5. எல் சமன் 2 4 4 7 9 9 3 5. 3 5. அதே மாதிரி கே எங்களுக்கு யார் பிள்ளைகள்? 5. 5. ஓகே டன். இதுல பாருங்க பிள்ளைங்களுக்கு என்னங்கிற ஒரு வேரியபிள் எடுத்திருக்காங்க. என் சமன் எல் என்ற நீளமா. அப்ப என்னென்ற பெருமானம் யாரா இருக்கும்? லென்த் ஆஃப் எல் என்ற பிள்ளைகள் 2 4 6. 6. எக்ஸ் சமன் எம் பிள்ளைகள். அப்ப எம்ங்கிறது யார் பிள்ளைகள்? பாருங்க சொல்லிருக்காங்க பாருங்க. நோட் ஒன்று சொல்லிக்காம பாருங்க.
கே என்பது ஒரு நேர் நிறை எண் எனவும் எல்லில் உள்ள ஒவ்வொரு மூலகமும் ஒரு பெரிய நிறை எண் ஆகிய எம்மிலும் சிறியதென கொள்க. அப்படின்டா இங்க இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எம்மை விட சின்னதா இருக்குது. எஸ் சொன்னோம். ஆ சார். அப்ப நாங்க எம்முக்கு ஒரு பெரிய நம்பரை பாஸ் பண்ணுவோமா டெஸ்டிங் பர்பஸுக்கு? ம். ஓகே, நாங்க பார்த்தா கூட போடலாம், இஷ்யூஸ் இல்லை. ஏண்டா ம். எம்மை விட சின்ன நம்பரான யார் அப்படிங்க? எல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு எலிமெண்ட் பாருங்க. எல்லில் உள்ள ஒவ்வொரு மூலகமும் ஒரு பெரிய நிறை எண் ஆகிய எம்மிலும் சிறியதென கொள்க. அப்ப எம்மின்ற பரிமாணம் 10 அப்படிகள். எம்மின்ற பரிமாணம் 10 நாங்க 20 எடுப்போமா? எம்மின்ற பரிமாணம் 20 எக்ஸ் சமன் எம்எண்டா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு எம்மின்ற பரிமாணம் பாஸ் ஆகுது. ரைட்டோ? ஆ சார். ஓகே, அது கீழே பிள்ளைகள் ஏ சமன் 0. ரைட், அசைன் பண்ணியாச்சு. இனி ப்ராசஸ் நாங்க பண்ணி பிள்ளைகள் வேல்யூ அப்டேட் பண்ணோம்னா சரி பாப்போமா. இப்ப இந்த நிபந்தனை கேபிட்டல் என் வந்து ஏ விட பெருசான்னு கேக்குது. பாருங்க, ஏ பரிமாணம் 0, என்னின்ற பரிமாணம் என்ன? 6. 6. 6 விட 0 வந்து சின்னம் தானே பிள்ளைகள்? ஆ சார். ஆம் என்று சொன்னா அது நிபந்தனைக்குள்ள வரப்போகுது. ம். இப்ப இங்க கேட்கார் கே விட எல் இண்ட ஏ இண்டெக்ஸ் பரிமாணம் பெருசாண்டு கேக்குது. ஏட பரிமாணம் என்ன சொல்லுங்க? ஏட பரிமாணம் என்ன? 0. ஏட பரிமாணம் என்ன? 0. 0. கேட பரிமாணம் என்ன? 5. 5. அந்த கன்சன்ட்ரேஷன் மாறக்கூட பிள்ளைகள் எல்லாரும் அழகா பாருங்க. கேட்கறாங்களே கே விட எல் இண்ட ஏ இண்டெக்ஸ் பரிமாணம் பெருசாண்டு பாக்குது. ஏட பரிமாணம் 0. இப்ப கேட பரிமாணம் 5. 5 விட எல்லிட 0th இண்டெக்ஸ் பரிமாணம் பெருசா? 5 விட 2 பெருசா? இல்ல. இல்லண்டா இல்லைங்கிற சைட் டைரக்ட் எங்க வருது பிள்ளைகள்? ஏ சமன் சன்னுக்கு. ஏ சம ஒன்றுக்கு வருது. அப்ப ஏயோட பிள்ளைகள் ஒன்று கூட்டுப்பட்டா ஏன்ற பரிமாணம் இப்ப எத்தனை? ஒன்று. டவுட் இருக்கோ? அது லூப் மேல அப்படியே வந்து பிள்ளைகள் திரும்ப கேட்கார் என்ன விட ஏ சின்னனா? எந்த பரிமாணம் 6, 6 விட ஒன்று எங்களுக்கு சின்ன. எஸ் தானே பிள்ளைகள்? ஆ சார். இப்ப கேக்குது கே விட எல்லிண்ட முதலாவது இண்டெக்ஸ் பரிமாணம் பெருசா? கே வந்து 5, எல்லிண்ட முதலாவது இண்டெக்ஸ் பரிமாணம் 4 பெருசா? இல்ல. இல்லண்டா இல்லைங்கிற சைட்டுக்கு வந்து மீண்டும் யாரை கூட்டுது? ஏயோட உண்டு. அப்போ ஒன்று கொண்டா கூட்டினா ஏ ஆறாம் மாறுது பிள்ளைகள். லூப் மேல போயிட்டு கேட்கும் நம்பரை விட ஏ சின்னனா 6 விட 2 எங்களுக்கு சின்ன. இப்ப கேக்குது கே விட எல்லிட 2வது இண்டெக்ஸ் பரிமாணம் பெருசா? கேட பரிமாணம் 5, எல்லிட 2வது இண்டெக்ஸ் பரிமாணம் 7 பெருசா இல்லையா? ஆமைங்கிற சைட்டுக்கு வந்த பிள்ளைகள் இப்ப கேக்குது ஆமைங்கிற சைட்டுக்கு வந்து கேக்குது எக்ஸை விட எல்லிட ஏ இண்டெக்ஸ் பரிமாணம் சின்ன நாண்டு பாக்குது. எக்ஸ் இண்ட பரிமாணம் எத்தனை? 20. எக்ஸ் இண்ட பரிமாணம் என்ன பிள்ளைகள்? 20. 20. 20 விட எல் இண்ட 2வது இண்டெக்ஸ் பரிமாணம் சின்னனா? ம். யாரு எல் இண்ட 2வது இண்டெக்ஸ் பரிமாணம்? 7. 7. சின்னதுதான் பிள்ளைகள். ஆமண்டா எக்ஸுக்கு யார் அப்டேட் பண்ணுது? எல் இண்ட 2வது இண்டெக்ஸ் பரிமாணமான 7 அப்டேட் பண்ணுது. கிளியர்? அதுக்கப்புறம் ஏ சமன் ஏ சக உண்டு. 2ஓட உண்டா கூட்டினா அப்ப ஏ ஆறா மாறுது பிள்ளைகள்? 3. இப்ப லூப் மேல போயிட்டு கேக்குது நம்பரை விட ஏ சின்னனான்னு கேக்குது. நம்பர் எங்களுக்கு 6, ஏன்ற பரிமாணம் 3. 6 விட 3 சின்னம் தானே? ஆம்னு சொன்னா ஆமுக்குள்ள வந்து கேட்கும் கே விட எல் இண்ட ஏ இண்டெக்ஸ் பரிமாணம் பெருசாண்டு பாக்குது. கேட பரிமாணம் 5 இல்லையா? 5 விட எல் இண்ட ஏ இண்டெக்ஸ் பரிமாணம் பெருசா? ஏட பரிமாணம் 3. அப்ப எல்லிட 3வது இண்டெக்ஸ் பரிமாணம் யாரு பிள்ளைகள்? 9 நம்பர் பெருசா இல்லையா? பெருசு. ஆமண்ட பிள்ளைகள் உள்ளுக்கு வந்து கேக்குது எக்ஸை விட எல்லிண்ட ஏ இண்டெக்ஸ் பரிமாணம் சின்னனா? எக்ஸிட பரிமாணம் 7 பிள்ளைகள். 7 விட எல்லிடம் 4வது இண்டெக்ஸ் எல்லிடம் 3வது இண்டெக்ஸ் பரிமாணமான 9 வந்து சின்னனாண்டு கேக்குது. சின்னனா சொல்லுங்க. இல்ல சார். இல்ல, எக்ஸிண்ட பரிமாணம் எங்களுக்கு 7,
7 விட பிள்ளைகள் எல்லிண்ட 3வது இண்டெக்ஸ் பெருமானம் 9 எங்களுக்கு சின்ன இல்ல இல்லண்டா ஸ்ட்ரைட்டா வருதுங்க பிள்ளைகள் ஏ சம ஏ சவ ஒன்றுக்கும் 3ஓட 1 கூட்டினா பெருமானம் எத்தனை 4. லூப் மேல போயிட்டு கேக்குது பிள்ளைகள் என்ன விட ஏ சின்னனான்னு கேக்குது என்னங்களுக்கு பிள்ளைகள் 6 ஏ இந்த பெருமானம் 4 6 விட 4 சின்னனா ஆம் ஆமன கேக்குது பிள்ளைகள் கே விட எல்லிட 4வது இண்டெக்ஸ் பெருமானம் பெருசாண்டு பாக்குது கே எங்களுக்கு 5 5 விட 4வது இண்டெக்ஸ் பெருமானம் 3 பெருசா இல்ல இல்லண்டா பிள்ளைகள் ஸ்ட்ரைட்டா வந்து ஏயோட 1 கூட்டுது ஏயோட 1 கூட்டினா பெருமானம் எத்தனை 5. அப்படியே இந்த ப்ரோசஸ் நடந்த பிறகு மீண்டும் மேலே கரை கேட்குது என்ன விட ஏ சின்னனா என் வந்து 6 ஏ வந்து 5 6 விட 5 சின்ன அப்படிங்க எஸ் என்ன கேட்குது கே விட எல்லிண்ட 5வது இண்டெக்ஸ் பெருமானம் பெருசாண்டு பாக்குது எல்லிண்ட 5வது இண்டெக்ஸ் பெருமானம் யார் அப்படிங்க 5ஆம் நம்பர் கே எங்களுக்கு யாரு 5ஆம் நம்பர் 5 விட 5 பெருசா இல்ல இல்லண்டா ஸ்ட்ரைட்டா இல்ல. வந்து பிள்ளைகள் ஏயோட 1 கூட்டுதோ ஏண்ட பெருமானம் யாரு 5 5ஓட 1 கூட்டினா 6. ஆறு. இப்ப லூப் மேல வந்து கேட்கும் 6க்கு 6 சின்னனா இல்ல இல்லண்டா எக்ஸை வெளியீடு செய்க எக்ஸை வெளியீடு செய்யன்னு சொன்னா யார பிரிண்ட் பண்ணும் சிஸ்டம் 7 7ஆம் நம்பரை பிரிண்ட் பண்ண டவுட் இருக்கும் இல்ல சிம்பிள் பிள்ளைகள் 7ஆம் நம்பரை பிரிண்ட் பண்ணணும் உங்களுக்கு டவுட் இருக்கா பிள்ளைகள் இல்ல சார் அப்ப இந்த ப்ரோக்ராம் என்ன செய்யுது சொல்லுங்க இந்த ப்ரோக்ராம் என்ன செய்யுது கே விட பெருசா இருக்கணும் இல்லையா 5 விட பெருசா இருக்கக்கூடிய எல்லில் உள்ள மிகச்சிறிய காட்டுது எசனோ சார் 5 விட பெருசா இருக்கணும் ஐ மீன் கேட பெருமானத்தை விட பெருசா இருக்கணும் கே விட பெரிதாக உள்ள எல்லில் உள்ள மிகச்சிறிய எண்ணை ரிட்டர்ன் பண்ணுவதுதான் இந்த அல்கோரிதம் நோக்கம் பாப்போம் அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி இப்படி வந்தீங்கடா இந்த நடைமுறையின் நோக்கம் என்ன பேர் எங்களுக்கு நான் சொன்னதுதான் கே விட பெரிதான எல்லில் உள்ள மிகச்சிறிய எண்ணை வெளியீடாக தர வருமா இல்லையா ஆம் சார் ரைட் சிம்பிள் பாக்கெட் கோடு படத்தினால் எடுத்துரைக்கப்படுகின்ற நெறிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பைத்தன் செய்முறை எழுதுமா பைத்தன் இங்க பாருங்க அப்ப உங்களுக்கு எல் என்பது பிளே லிஸ்ட் இல்லையோ வினாவுல தார மாதிரி அவங்க யூஸ் பண்ற மாதிரி எடுப்போமா ஸ்கேர் பிராக்கெட் ஒன்று இந்த இயருக்கு கன்வெர்ட் பண்ணதுக்காக நாங்க யார்கிட்ட போடுவோம் இண்டெக்ஸ் இப்ப நாங்க அதுக்கு முதல் பிள்ளைகள் லிஸ்ட்டை வந்து இன்புட் பண்ணத்தான் நாங்க வாங்கலாம் இல்லையா அப்ப ஆரம்பத்துல மேபி இன்புட் லிஸ்ட் சொல்லி நான் ஒரு லிஸ்ட் எடுக்கேன் இன்புட் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் அந்த பிரக்கெட்டுக்குள்ள பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் என்கிற லிஸ்ட் போடுமா இல்ல இண்டிஜரங்களுக்கு இப்ப நான் அடுத்த லைனே கன்வெர்ட் பண்ண போறேன் நைட்டும் லிஸ்ட்டுக்கு தானே மாத்த போறோம் இப்ப ஸ்ட்ரிங்கா வாங்கி எடுப்போம் என்கிற லிஸ்ட் இப்ப ஸ்ட்ரிங்கா வாங்குறேன் இப்ப இந்த ஸ்ட்ரிங் யாருக்கு கன்வெர்ட் பண்ண போறேன் லிஸ்ட்டுக்கு அப்ப லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்க ஸ்ட்ரிங்க நல்லா கவனிங்க ஸ்ட்ரிங்க லிஸ்ட்டுக்கு நாங்க கன்வெர்ட் பண்ண போறோம் வைங்க நான் பைத்தனை கூட காட்டுறேன் பாருங்க ப்ராக்டிக்கலா பைத்தன் இங்க பாருங்க இப்ப இன்புட் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு input enter the list கேட்கும் பிள்ளைகள் கேட்டா நான் இந்த பண்ணி முடிய இன்புட் கேட்குமா இல்லையா கேட்குது இங்க பாருங்க 10 5 6 2 4 6 சொல்லி என்ன பண்றேன் என்ன பண்ணா இந்த வேல்யூ போயிட்டு ரெக்கார்ட் ஆகுது சொல்லுங்க இன்புட் லிஸ்ட்ல எஸ் நோ இங்க பாருங்க இன்புட் லிஸ்ட் இன்புட் லிஸ்ட் எங்களுக்கு இருக்கா இல்லையா என்ன டைப்ல இருக்கு பாருங்க கொட்டேஷன் மார்க்ல இருந்தா இருக்கு குட் இப்ப இதனால் லிஸ்ட்டுக்கு மாத்தணும் அப்படியே காஸ்டிங் பண்ணாச்சுதானே
இப்ப நாங்க காஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா லிஸ்டட் மாதிரி எங்களுக்கு இருக்கணும். கமா 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 பண்ணி இருக்கணும். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், கமா கமா பண்ணி இருக்கணும்னா நாங்க எதை கொண்டு பிள்ளைகள் என்ன ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நாங்க உடைக்கலாம்? ஒரு ஸ்ட்ரிங்கை உடைக்கணுமாக இருந்தா ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையா? ஆமாம் ஓ சார். சார். இங்க பாருங்களா, நான் ஜஸ்ட் காட்டுறேன். இப்ப எக்ஸ்டெண்ட் ஒரு வேரியபிள் எடுக்க பிள்ளைகள். இப்ப நான் இன்புட் லிஸ்ட் டாட் ஸ்பிளிட் என்று கொடுத்தா, இங்க பாருங்க, இன்புட் லிஸ்டோட ஸ்பிளிட் என்று கொடுத்த பிள்ளைகள் எக்ஸ பிரிண்ட் பண்ண போக்குள்ள ஸ்பிளிட் பண்ணி காட்டுது. ஆனா எப்படி ஸ்பிளிட் பண்ணுது பாருங்க, ஒவ்வொரு எலிமெண்டா ஸ்பிளிட் பண்ணுது. பட் எங்களுக்கு ஐட்டம்ஸ் ஸ்டில் யார்ல இருக்கு பிள்ளைகள்? ஸ்ட்ரிங்ல. ஸ்ட்ரிங்ல இருக்கு. விளையிட்டோ ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள நாங்க ஆமாம் சார். ஒவ்வொரு டைம் எடுத்து இன்டிஜருக்கு மாத்தணும் இல்லையோ, கஷ்டம் இல்லையோ? இதற்காக ஒரு வழி ஓ ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, y சமன் நாங்க இந்த லிஸ்டட பிராக்கெட் ஓபன் பண்ணி பிள்ளைகள், லிஸ்டட பிராக்கெட் ஓபன் பண்ணி இன்டிஜருக்கு மாத்த போறோம்ங்கிறதால ஆரம்பத்திலேயே நாங்க இன்டிஜரை போட போறோம். ரைட்? எஸ். நார்மல் எங்களுக்கு இங்க ஓ பாருங்க, 4 நல்லா கவனிங்களா, 4 இதை கட் பண்ணாதீங்க. நான் இதைத்தான் மாத்த போறேன்னா இங்க பாருங்க பிள்ளைகள், இன்புட் லிஸ்ட காட்டுறேன். சரி, இதான் எங்களுக்கு இன்புட் லிஸ்ட். இதைத்தான் நாங்க ஸ்பிளிட் பண்ண போறோம். அப்ப ஸ்பிளிட் பண்ணதை ரெக்கார்ட் பண்றதுக்காக y என்ற ஒரு வேரியபிள் எடுக்கணும் லைட்டா. ஆமாம் சார். இப்ப இங்க பாருங்க, 4 i இன் இன்புட் லிஸ்ட் என்ன அர்த்தம்? இன்புட் லிஸ்ட்ல உள்ள ஒவ்வொன்றையும் எடுக்குது. எஸ் ஆனோ? ஆமாம் ஓ சார். சார். டாட் ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒவ்வொரு பரிமாணத்தையும் ஸ்பிளிட் பண்ணுதா இல்லையா? ஓ ம். yங்கிறது ஒவ்வொரு பரிமாணத்தையும் ஸ்பிளிட் பண்ணுது. ஸ்பிளிட் பண்ண எங்களுக்கு இதே மாதிரி தானே வரப்போகுது ரிசல்ட். ஓ ஆமாம் சார். கரெக்டான அப்படிங்க. ஸோ வார ரிசல்ட் நாங்க இன்டிஜருக்கு மாத்தணும்னா முன்னுக்கு இன்ட் போட்டு நாங்க ரன் பண்ற வேரியபிள் யார் அப்படி ஐ இல்லையோ? அப்ப இன்ட் ஐ ம். என்று போட்டோம்னா சரி ரைட்டா? ஓ ஆமாம் சார். சார். அப்ப ஒவ்வொரு பரிமாணம் எடுத்து ஸ்பிளிட் பண்ணி அதை இன்டிஜருக்கே மாத்து பிள்ளைகள். என்ன பண்ணிட்டு வைய காட்டினா பாருங்க, இப்ப இன்டிஜர்ல இருக்கா இல்லையா? ஓ சார். ஓ ரைட். ஸோ பாருங்க, இப்ப நாங்க கொடுப்போம் பிள்ளைகள், எல்லைங்களான எங்க லிஸ்ட் இல்லையா? அப்ப எல் சமன் சொல்லுங்க. இப்ப நாங்க செஞ்சதை கொண்டு இன்ட் மேபி ஐ என்று போடுறேன். 4 i இன் எங்க பிள்ளைகள் இன்புட் லிஸ்ட் டாட் ஸ்பிளிட். டவுட் இருக்கா பிள்ளைகள்? இல்ல சார். ரைட். அதுக்கப்புறம் பிள்ளைகள் கேக்கு பெருமானத்தை நாங்க இன்புட் பண்ணணும் இல்லையா? ஸோ கே சமன் இன்ட் இன்புட் இன்புட் enter a value. ஓகே, ஓகேவா? டவுட் இருக்கா பிள்ளைகள்? சொல்லுங்க பிள்ளைங்க, டவுட் இருக்கா? இல்ல சார். எம்முக்கு ஒரு லார்ஜஸ்ட் வேல்யூ ஒன்று நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேபி திஸ் ஒன். ஓகே சார். ரைட். அதுக்கப்புறம் பிள்ளைகள் இப்ப நாங்க எக்ஸுக்கு யாரை பாஸ் பண்ண போறோம்? சொல்லுங்க, எக்ஸுக்கு யாரை பாஸ் பண்ண போறோம்? எம் பாஸ் பண்றோம். தென் ஏ சம்மன் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? 0. அங்க இருக்கிற மாதிரி ஃபுல்லா அலோகேட் பண்ணிட்டு வரோமா? ரைட். அதே மாதிரி என் சமன் எங்களுக்கு அதுக்கு மேல என் சமன் எல் என்ற நீளம் இல்லையோ? அப்ப என் சமன் நீளத்தை பார்க்கறதுக்கு என்ன மெத்தட் இருக்கு? லென்த் ஆஃப் எல் என்று போட்டோம்னா சரி கரெக்டோட. ஆமாம் சார். எக்ஸ் சமன் ஏ சமன் 0. இங்க தான் எங்களுக்கு லூப் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்ப லூப்புக்கு நாங்க வைல் லூப் போடுவோமா? வைல் இங்க பாருங்க, வைல் நான் கேட்க பிள்ளைகள் ஏ வந்து சின்னதா இருக்கா என்ன விட கேட்க எஸ் என்றா காலனுக்குள்ள வரும். கரெக்ட்? ஆமாம் சார். இப்ப கேட்க இஃப் ஏட சாரி எல்லிண்ட ஏ ஏ இண்டெக்ஸ் இந்த பெருமானம் பெருசா இருக்கா கே விட கேட்க இருந்தா அதுக்குள்ளுக்கு இஃப் ம். எல்லிண்ட எல் ஏ இண்டெக்ஸ் பெருமானம் சொல்லுங்க பிள்ளைகள் சிறிதா இருக்கா கே எக்ஸ விட கேட்க இருந்தா பாப்போம். அதுவும் இருந்தா எக்ஸ் என்பது யாரா மாறுது பிள்ளைகள்? எல்லிண்ட எல்லிന്റെ ஏ இண்டெக்ஸ் பெருமானமா மாறுது. அதுக்கப்புறம் எஸ் என்றாலும் நோ என்றாலும் பிள்ளைகள் எங்களுக்கு
ஏயோட கூட்டணும் இல்லையோ? ஆம் சார். அப்ப நாங்க இந்த இஃப்க்கு நடக்கணும், இந்த இஃப்க்கு நடக்கணும்னா காமனான இஃப்ல போடுவோம். ஏ ஆம். பிளஸ் ஈக்குவல் 1 போடலாம், அல்லது ஏ சமன் ஏ சமம் போடலாம். எஸ் சொன்னோம். ஆம் சார். கடைசி எங்களுக்கு லூப் நிற்கும் போது பிள்ளைகள் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? சோ ஆம். பிரிண்ட் பண்ணுவோம். யாரு? எக்ஸ். எக்ஸ். டவுட் இருக்கா? இல்ல சார். அது அப்படியே பார்த்து கோட் பண்ண முடியும் இல்லைன்னு இருக்கு. இது அப்படியே பார்த்து கோட் பண்ணிக்க. இல்ல என்ன அப்படியே கஷ்டம் இருக்கு சொல்லுங்க. ஒன்றுமில்லை சார். சார் டெஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எழுதலாமா? கேட்டுக்காட்ட சார்புன்னு சொல்லியிருக்காங்களா? சரி சார். சார்பினை எழுதுகன்னு சொன்னதாண்டா டிஃபை யூஸ் பண்ணணும். ஓகே. ரைட். அவ்வளவுதான். 15 மார்க்ஸ் பல்க் எடுத்திக்கலாம். பாருங்க 15 மார்க்ஸ் வந்து பிள்ளைகள் ரிஸ்கா எங்களுக்கு இதுல கடை செஞ்சிருந்தீங்கன்னா சரி, ஒரு ரிஸ்கும் இல்லை. 2020 கேள்வி பேசி இப்ப 2021 ரைட். ரெண்டாயிரத்தி 2021 வாங்க பிள்ளைகள். 2021 ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்கு. அந்த கீ எடுத்தோம்னா கையோட செக் பண்ணி போடலாமா? ரைட் பண்ணுங்க. 2021 ALICD மார்க்கிங் ஸ்கீம். ரைட். பாருங்க, முக்கோணியின் பரப்பளவுகளை கணித்து காட்சிப்படுத்தும் ஒரு நெறிமுறைக்காக ஒரு பாஜெட் கோட்டு படத்தை வரைய வேண்டி உள்ளது. ஒவ்வொரு முக்கோணியினதும் அடியின் நீளமும் உயரமும் உள்ளீடுகளாக வழங்கப்படுகின்றன. குறிப்பு: ஒரு முக்கோணியின் பரப்பளவு சம அரைதர அடிதர உயரம். ஒரு குறித்த உள்ளீடு 0ற்கு சமனாக அல்லது குறைவாக இருக்கும் போது நெறிமுறை நின்று விடுதல் வேண்டும். வெற்றாக காட்டப்பட்டுள்ள 4 கூறுகளுக்கும் தேவையான உள்ளடக்கத்தை எழுதுவதன் மூலம் பாஜெட் கோட்டு படத்தை பூரணப்படுத்துக. கடமையை செய்த அப்ப நாங்க அழகா போடணும். என்ன பிள்ளைங்க தமிழ்லாம் போடி தமிழ் எழுத முடியும். தமிழ் மீடியத்தாக்கள் 2 போடலாம். அடிக்கமா உயர என்பவற்றை உள்ளீடு செய்து போடலாமா இல்லையா? நான் போற பாருங்க. இன்புட் பேஸ் என்று போடுவோம். அடி அடினா அப்படி இருந்து எடுப்போம். இருப்போமா? கமா உயரம் ஹைட் அப்படின்னா எடுக்கணும். ஓகேவா? ரைட். நீளம் கமா உயரம் என்பவற்றை உள்ளீடு செய்தல். இப்ப டைரக்டாவே நாங்க கணிச்சிருக்கலாம் பிள்ளைகள். ஆனால் நிபந்தனை ஒன்று கேட்டு கணிக்கலாம். அதோட வசனம் ஒன்று சொல்லியிருக்கு பாருங்க பிள்ளைகள். ஒரு குறித்த உள்ளீடு 0ற்கு சமனாகவும் அல்லது குறைவாகவும் இருக்கும்போது நெறிமுறை நின்று விடுதல் வேண்டும். ஒரு குறித்த உள்ளீடு அப்ப இந்த இன்புட் வந்து பிள்ளைங்களுக்கு 0க்கு சமனாக 0க்கு சமனாக அல்லது குறைவாக ப்ராசஸிங்களுக்கு நிக்கணும். இப்ப பெரிதாக இருந்தால்தான் ப்ராசஸ் நடக்க போகுது. இந்த ஆண்ட சைட்டு தானே போடும். அப்ப நாங்க எப்படி கேட்கலாம் நிபந்தனைய? ஏ வந்து பெருசா இருக்கா 0க்கு என்ன? அண்ட் H வந்து பெருசா இருக்கா யாருக்கு? 0க்கு. ரெண்டும் இதுல விளங்கல? சமனானு கேட்கணும் தானே? எஸ், சமனாகவும் இருக்கணும் இல்லையா? ஓகேவா? இப்ப எங்களுக்கு சமன் நாங்க போடல. அது ஏன் சொல்லுங்க? ஏன்னா ஆம்ட சைட்டுக்கு தான் எங்களுக்கு ப்ராசஸ் நடக்க போகுது. எங்களுக்கு 0 விட பெருசா இருந்தா அல்லது குறைவா இருந்தா நிக்கணும் இல்லையோ? அப்ப நான் 0 விட 0 பெருசாண்டு கேட்டா ஆம் சைடு வருமா இல்ல சைடு வருமா?
இப்ப ஏக்கு நான் பூஜ்ஜியத்தை என்ன பண்ணா பூஜ்ஜியத்தை விட பூஜ்ஜியம் பெருசாண்டு இருக்குது நிபந்தனை ட்ரூவா ஃபால்ஸா? false. போல் சைடுக்கு வந்தா ஸ்டாப் ஆகுமா இல்லையா? False, நாங்கள் sir. என்னடா ஆம் சைடு பிள்ளைகள் நிப்பாட்டல, ஆம் சைடுக்கு ப்ரோசஸோ பண்ண போறோம். அப்ப நாங்க ஈக்குவல் சைனை போட்டப்படாதானே? ஒருவேளை ஈக்குவல் சைன் போட்டா நிபந்தனை ட்ரூ ஆகி ப்ரோசஸ் நடக்க தொடங்கிடுமே. இப்ப நான் கேட்கேன், ஏ வந்து சைபரோட பெருசா இருக்கா மற்றும் எச்சும் வந்து சைபரோட பெருசா இருக்கான்னு பார்க்க. இருந்தா பரப்பளவு கணிக்கணும் இல்லையா? ஆம் சார். ஏ சமன் சொல்லுங்க பிள்ளைகள். அரை தர நாங்க அழகா போடலாம். அரை என்ன 0.5. அதுல நீங்கள் 2 போடுவோம். தர அடியார் அப்படி எங்களுக்கு ஏ தர செங்கத்து உயரம் யார் அப்படிகள் ஹெச். இப்ப நாங்க யார வெளியீடு செஞ்சோம்னா சரி Out. அவ்வளவுதான். இது கஷ்டமா? இல்ல. எத்தனை மார்க்ஸ் பாருங்க, 4 புள்ளி. ரைட். அடுத்து வந்திருக்கு ஒரு நிறைய எண்ணின் காரணியை இந்த ஃபேக்டோரியலை கணிக்கிறீர்கள். நாங்க எத்தனை செஞ்சிருக்கோம்? இந்த பாஸ்ட் இப்பலையும் முதல்ல வந்து செஞ்சு காட்டினா இல்லையா? 5 என்ன பண்ணா 5 4 3 2 1 பெருக்கி காட்டுறது. ரைட், பார்ப்போம். ஓர் எண்ணின் காரணியத்தை கணிப்பதற்கு பின்வரும் பைத்தன் குறிமுறையில் உள்ள டாட்டினால் காட்டப்படுகின்ற 4 வெற்றிடங்களை நிரப்புக. அப்ப எழுதித்தான் தந்திருக்கான். குறிப்போ ஒரு நேர் நிறை எண்ணின் காரணியம் என்பது அந்த நிறை எண்ணினதும் அதில் குறைந்த எல்லா நிறை எண்களிலும் பெருக்கமாகும். உதாரணமாக 4 என்ற காரணியம் இல்லை 1 தர 2 தர 3 தர 4. ரைட், அதற்கு சமன். அதற்கு மேலதிகமாக 0 என்ற காரணியம் 1 என வரையறுக்கப்படும். ரைட், இங்க பாருங்களா. இப்போ கெட் இன்புட் ஃப்ரம் யூசர், ஏதோ ஒரு இன்புட் வேரியபிள் மிஸ் பண்ணிட்டீங்க நாங்க பார்த்து போடணும். ஃபேக்டோரியல் ஆரம்பத்துல போய் 1 எடுத்திருக்கு. இஃப் நம்பர், அப்ப இன்புட் பண்ற நாங்க கண்டிப்பா யாரு பிள்ளைகள் இன்புட் பண்ண யாரு? நிச்சயம் நம்பர். இப்ப நாங்க வேரியபிள் போடுவோம் பாருங்க, நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்கிற நம்பர். ஃபேக்டோரியல் ஆரம்பத்துல 1 பிள்ளைகள். சைஃபரை விட நம்பர் சின்னனான்னு கேட்கும். நம்பர் சின்ன இருந்தா அப்படியே கணிக்கலாமா? இல்ல. நீ கணிக்கலாது. ஸோ பிரிண்ட் பண்ணு ஃபேக்டோரியல் இஸ் நாட் டிஃபைன் ஃபார் நெகட்டிவ் நம்பர். சரி, எல்இஃப்ல ஏதோ ஒரு மாற்றம் நடந்த பிள்ளைகள் பிரிண்ட் பண்ணது பாருங்க. the factorial of 0 is 1 என்று காட்டுது. அப்ப நாங்க எல்இஃப்ல என்ன நிபந்தனை கேட்கணும்? இஃப் நம்பர் சமனா இருக்கா Number. 0க்கு கண்டு கேட்கணும். எஸ் சொன்னோம். ஆம் சார். நம்பர் 0க்கு சமனாண்டு கேட்கணும். இருந்தால்தான் அந்த ஃபங்க்ஷன் எங்களுக்கு நடக்கும். எல்ஸுக்கு வந்தா நிச்சயம் அது எங்களுக்கு பெரிய நம்பர். for i in range 1, number plus 1. நான் 3 என்டர் பண்ண பிள்ளைகள் ஐட பெருமானம் 1 இருந்து 4க்குள்ள வந்தா நாங்க ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் ஸ்டைல யூஸ் பண்ணிட்டோம்னா சரி. அப்படி மிஸ் யூஸ் இல்ல, பிரச்சனை இல்லை. ஆரம்பத்துல எங்களுக்கு ஃபேக்டோரியல் நம்பர் 1 இல்லையோ பிள்ளைகள்? ஆரம்பத்துல 1 இல்லையோ? ரைட். அப்ப 4 i in range, ஐட ரேஞ்ச் வந்து இப்ப நான் நம்பருக்கு வந்து 3 என்டர் பண்ணா எனக்கு யாரை கால்குலேட் பண்ணணும்? 1 தர 2 தர 3. 4 i in range 1, 4 போன பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் வேல்யூ யார் எடுக்கும்? 1 எடுக்கும். அப்ப எங்களுக்கு ஃபேக்டோரியல் சமன் ஃபேக்டோரியல் சமன் இருக்கிற ஃபேக்டோரியலை யாரால பெருக்கணும்? ஐயால பெருக்கணும் சொன்னோம். அப்ப 1 1ஆல பெருக்குனா 1, திரும்ப லூப் போயிட்டு 2 எடுக்கும், திரும்ப 1 2ஆல பெருக்குனா 2, லூப் போயிட்டு மேலுக்கு 3 எடுக்கும், திரும்ப 2 3ஆல பெருக்குனா 6. மேல போயிட்டு பார்க்கும் இனி இல்லைன்னுக்குள்ள ஸ்டாப் ஆகும். தென் த ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் இஸ் போட்டோ. இப்ப யார பிரிண்ட் பண்ண சரி பிள்ளைகள்? ஃபேக்டோரியல். கிளியர்? ஆம் சார். அவ்வளவு ஈஸி பாருங்க. இதுக்கு எத்தனை மார்க்ஸ்? 4. படிச்ச பிள்ளைகள் நாங்க பெருசெல்லாம் யோசிச்சு கொண்டிக்க கூடாது. என்னதுக்கு யோசிச்சு கொண்டிக்க? நாங்க எல்லாம் படிச்சு தயாரிக்கோம், செய்யாத கல்வி இல்லை. ரைட். பின்வரும் பைத்தன் செய்திகளை கருதுக. மேற்கொடுத்த செய்திகளை என்ற வெளியிட்டு எழுதுக. அதுக்கு 2 மார்க்ஸ் பாருங்க. 10 மார்க்ஸுக்கு பல்கா வந்திருக்கு கொஸ்டின். அப்பர் சமன் டு லோவர் சமன் டு அப்பர் சமன் எங்களுக்கு 5. 4 நம்பர் இன் ரேஞ்ச் லோவர் அப்பர் பிளஸ் 1. அப்ப சொல்லுங்க பிள்ளைகள் 2, 5 சக 1 6. என்னென்ன பெருமானம் எடுக்குன்னு சொல்லுங்க. 2 3 4 5.
இல்லையா? ஆம் சார். அப்ப நம்பருக்கு எடுக்க வேண்டிய பரிமாணம் பிள்ளைகள், நம்பர்ங்கிறது 2 3 4 5 வரப்போகுது. ஃபர்ஸ்ட்டுக்கு நம்பருக்கு யார் எடுக்குது பிள்ளைகள்? 2. ஃபிளாக் 1. ஒன்றை விட நம்பர் பெருசாண்டு கேக்குது. ஒன்றை விட 2 பெருசு தானே? ஆம் சார். இப்ப கோலனுக்குள்ள வந்து கேட்கும் பிள்ளைகள் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2, நம்பர். ஐட ரேஞ்ச் வந்து பிள்ளைகள் 2 இருந்து நம்பருக்குள்ள இருக்கா. நம்பர் இந்த பரிமாணம் யார் பிள்ளைகள் இப்ப? 2 3 4 நம்பருக்கு நோ. நம்பர் இன் ரேஞ்ச் லோவர் கமா அப்பர் பிளஸ் 1. நம்பருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு யார் எடுத்திருக்கு பிள்ளைகள்? 2. 2 நம்பருக்கு இப்ப 2 தான் எடுத்திருக்கு. கவனம், நம்பருக்கு இப்ப யார் எடுத்திருக்கு? 2. 2. 2 ஃபிளாக் என்பது 1. ஒன்றை விட நம்பர் 1 பெருசாண்டு கேக்குது. ஒன்றை விட 2 பெருசு தானே? ஆம். ம் ஃபோர் ஐ இன் ரேஞ்ச் 2, 2. அதிலேயே தொடங்கி அதிலேயே முடியும் நடக்குமா? இல்ல. ம்ஹும். இல்ல. இல்ல இல்லண்டா கீழே எங்களை பிள்ளைகள் அப்படியே நேரா வந்து பிளாக் 1 ஆயிட்டு பிரிண்ட் பண்ணது நம்பர். அப்ப நம்பருக்கு யார் அடிக்கும் பிள்ளைகள் சொல்லுங்க? 2 2. 2. டவுட் இருக்கோ? இல்ல. நோ சார் இப்ப லூப் எங்க போகும் பிள்ளைகள்? மேல போயிட்டு இப்ப நம்பருக்கு யார் எடுக்குன்னு சொல்லுவோம்? 3. 3 நம்பருக்கு இப்ப 3 எடுக்குது. இப்ப கேக்குது எங்களுக்கு பிள்ளைகள் நம்பருக்கு 3 எடுத்து முடியும். பிளாக் 1 ஒன்றை விட 3 பெருசாண்டு கேக்குது. எஸ். ஃபோர் ஐ இன் ரேஞ்ச் 2, 3. இப்ப யாரை மட்டும் எடுக்கும் பிள்ளைகள்? 2 மட்டும் எடுக்கும். எஸ் ஒன்னும். 2 மட்டும் ஆம் சார். ஓ இப்ப இஃப்ல கேக்குது 2 நம்பர் இட்ட பரிமாணம் யாரு பிள்ளைகள்? 3. நம்பர் எங்களுக்கு யாரு? 3. 3. 3 ஐன்ற பரிமாணம் யாரு? 2. 2 ஐன்ற பரிமாணம் 2. ஏன் யோசிக்கீங்க? சொல்லுங்க. ஃபோர் ஐ இன் ரேஞ்ச் 2, 3 பிள்ளைகள். ஐ இன் ரேஞ்ச் 2, 3 யாரை மட்டும் எடுக்குது? 2. 2 மட்டும் தான் எடுக்குது. இப்ப கேக்குதுமா எங்களுக்கு இஃப் நம்பரை ஐயால பிரிச்சு வரது 0க்கு சமனான்னு பாக்குது. நம்பர் 3 I2 3 2ஆல பிரிச்சு வரது 0க்கு சமனா? இல்ல. இல்ல இல்லைன்னா எல்ஸ் பக்கத்துக்கு வரும். எல்ஸ் பக்கம் எதுவும் இல்லை. கடைசியா பிளாக் 1 ஆயிட்டு பிள்ளைகள் நம்பரை பிரிண்ட் பண்ணு. நம்பரோட வேல்யூ இப்ப உங்களுக்கு யாரு பிள்ளைகள்? 3. 3 3. அப்ப லாஸ்டா இப்ப எங்களுக்கு 3 பிரிண்ட் பண்ணும். 3 பிரிண்ட் பண்ணிட்ட பிள்ளைகள் லூப் மேல போயிட்டு இப்ப அடுத்த பரிமாணம் யார் எடுக்க மாட்ட பிள்ளைகள்? எங்களுக்கு நார்மலா 3 எடுத்தது. இப்ப நம்பரோட லூப்ல யார் எடுக்கும் போது சொல்லுங்க? 4. 4 4 நம்பர் எடுக்குது. பிளாக் 1 ஒன்றை விட 4 பெருசாண்டு கேக்குது. 4 பெருசு. ஆம். ஃபோர் ஐ இன் ரேஞ்ச் 2, 4 ஐக்கு யார் யார் எடுக்கும் பிள்ளைகள்? 2ஐயும் எடுக்கும், 2 3 3ஐயும் எடுக்கும். கரெக்ட். 3. இப்ப ஆமா. எங்களுக்கு யார் எடுக்க போக சொல்லுங்க? 4. 5. இப்ப ஐக்கு 2 எடுக்குது. ஐக்கு 2 எடுத்து போட்டு பிள்ளைகள் கேட்குது எங்களுக்கு பாருங்க. நம்பர் ஐயால பிரிச்சு வர்றது 0க்கு சமனா? நம்பர் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? 4 நம்பர் எங்களுக்கு 4. குட். இப்ப சொல்லுங்க நம்பருக்கு பரிமாணம் 4. ஐட பரிமாணம் எத்தனை? 2. 2. 4 2ஆல பிரிச்சு வர மிச்சம் 0க்கு சமனா? எஸ். ஆம். எஸ் அண்டா பிளாக் 0 அண்ட் தென் பிரேக் ஆகுது. பிரேக் ஆனா இந்த லூப் எங்களுக்கு நிக்குதா இல்லையா? ஆம். ஓம் லூப் எங்களுக்கு ஃபுல்லா டெர்மினேட் ஆகுது பிள்ளைகள். லூப் நின்ற பிறகு 4க்கு நேரே வந்து பிளாக் மீண்டும் 1 ஆகி பிரிண்ட் பண்ண போது யார் பிள்ளைகள்? நம்பர் சொல்லுங்க. 4. பிரிண்ட் பண்ண போது யாரு? நம் 4. ஆனா நல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும் பிள்ளைகள். பிளாக் நடந்தாலே ஐ மீன் பிரேக் நடந்தாலே பிள்ளைகள் எங்களுக்கு ஆன்சர் யார் பிள்ளைகள்? பிரேக் நடந்தா இந்த ஃபங்க்ஷன் எங்களுக்கு நடக்குமா? இல்ல. இல்ல பிரேக் நடந்தால் லூப் எங்களுக்கு நிக்குது. கரெக்ட். ஓம் லூப் நிக்க போக்குள்ள பிளாக் யாரா மாறுது பிள்ளைகள்? 0. 0 0வா மாறுது. அப்ப இந்த லூப் எங்களுக்கு நின்ற பிறகு ஃபோர் லூப்புக்கு நேரே தானே வருவார். ஆம். லூப்புக்கு நேரே வந்து கேட்கார். பிளாக் வந்து 1 ஆண்டு கேட்கார். எங்களுக்கு பிளாக் யார் பிள்ளைகள்? 0 பிரேக் ஆக முதல் பிளாக் யாரா மாறினது? 0 0வா மாறினது. அப்ப 1 வந்து 0க்கு சமனா? இல்ல. இல்ல இல்லைன்னா இந்த பிரிண்ட் நடக்குமா பிள்ளைகள்? இல்ல. இல்ல சார் ஸோ லூப் மேல போயிட்டு இப்ப கடைசி பரிமாணம் எடுக்கும் லூப்புக்கு யார் பிள்ளைகள்? நம்பருக்கு 5 நம்பருக்கு எங்களுக்கு 5 எடுக்கும். ரைட். நம்பருக்கு 5 எடுக்கும் பிள்ளைகள்.
இப்ப நம்பருக்கு 5 எடுத்துட்டு கேட்கும் ஃபிளாக் வந்து மீண்டும் 1 மாறுது. 1 விட 5 பெருசான்னு கேக்குது. 1 விட 5 பெருசா? எஸ். ஓம். அப்ப ஐட பெருமானம் 2 இருந்து 5க்குள்ளண்டா 2 அடுக்கும் 3 அடுக்கும் திரும்ப யார் அடுக்கும் பிள்ளைகள்? 4 அடுக்கும். 4 ஃபர்ஸ்ட்டுக்கு யார் அடுக்குது? 2 2. இப்ப கேக்குது பிள்ளைகள் இஃப் நம்பர் ஐயால பிரிச்சு வாருது சைபருக்கு சமனா நம்பர் எங்களுக்கு 5 ஐ எங்களுக்கு 2 5 2ஆல பிரிச்சு வார மிச்சம் எங்களுக்கு சைபருக்கு சமனா இல்ல இல்ல சார். இல்லண்டா வெளியே வந்த பிள்ளைகள் அப்படியே ஃபாலோ பண்ணி போகுது. எசனோ ஓம் சார் ம். இப்ப யார் எடுக்கும் சொல்லுங்க? 2 எடுத்த மாதிரி பிள்ளைகள் நெக்ஸ்ட் பைக்கு யார் எடுக்கும்னா 3 எடுக்கும். இப்ப கேட்கும் 5 3ஆல பிரிச்சு வாருது சைபருக்கு சமனா இல்ல இல்ல. இல்லண்டா தென் லூப்புக்கு மேல ஏறிய பிள்ளைகள் இப்ப ஐட பெருமானம் யாரு நேவிகேட் ஆகும்னு சொன்ன பிள்ளைகள் ஐ வந்து சுவிட்ச் ஆக போய் யாருக்கு? 4க்கு. இப்ப கேட்கும் 5 4ஆல பிரிச்சு வார மிச்சம் சைபருக்கு சமனா இல்ல. இல்ல இல்லண்டா அதுக்கும் வெளியே வந்த பிள்ளைகள் மேல போயிட்டு பாப்பா இனி பெருமானம் இல்ல. இல்லண்டா ஃபோல்புக்கு நேரே வந்து ஃபிளாக் 1 ஆண்டு இருக்குது 1 தான். அப்ப பிரிண்ட் பண்ணி நம்பர் இப்ப நம்பரோட பெருமானம் யார் பிள்ளைகள்? 5 5. லூப் மேல போயிட்டு பார்த்தா இனி வேல்யூ இல்ல. இல்லண்டா ஸ்டாப் ஆகும். சோ மேற்குறித்த செய்த வெளியிட்டு எழுதுண்டா ஆன்சர் 2 3 5. 5. டவுட் இருக்கா? இல்ல. 10 மார்க்ஸும் பல்கா எடுக்கலாம். ரைட். ம். இப்ப எஸ்ஐக்கு வாரேன். எஸ்ஐ அகாடமி பிள்ளைகள் பாருங்க. ஒரு பாடசாலையில் உள்ள எண் மாணவர்களின் வயதுகள் எண் வந்து பிள்ளைகள் ஒன்றை விட பெருசா இருக்கணுமா? எண் மாணவர்களின் வயதுகள் ஆண்டிலான ஒரு பட்டியல் எல்லில் உள்ளதென கொள்க. அப்ப எண்ணிக்கையான மாணவர்களுக்கான வயசு வந்து பிள்ளைகள் எத்தனை வயசு என்று சொல்லி யார்ல இருக்கு? ஒரு எல் என்கிற லிஸ்டில் இருக்கு. பட்டியல் எல்லையும் ஒரு நிறையன் கேயையும் உள்ளீடாக கொண்டு பட்டியல் எல்லில் இருக்கும் கேயிலும் குறைந்த வயதுள்ள மாணவர்களின் சராசரியை கணித்து வெளியீடு செய்வதற்கான ஒரு நெறிமுறையை ஒரு பாக்கெட் கோடு படத்தின் மூலம் அல்லது போலி குறிமுறையாக்கத்தின் மூலம் விவரிக்க. ஃப்ளோ சார்ட் அல்லது சூடோகோட். லேசியான பிள்ளைகள் என்ன விளையாட்டா வயசை கொண்டு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. விளையாட்டா வயசை கொண்டு யார் இருக்கு பிள்ளைகள்? ம். ஒரு லிஸ்ட் ஒன்று எங்களுக்கு இருக்கு. Done. கே என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பர் ஒன்று நாங்க ரீட் பண்ணணும். கேல நாங்க ஒரு வயதை என்டர் பண்ணுவோம். கே விட குறைவான வயசுள்ள பட்டியலில் உள்ள வயதில் சராசரி எங்களுக்கு வேணும். ரைட்டோ? ஓ சார். இப்ப பட்டியல் எங்களுக்கு பிள்ளைகள் லைக் இப்ப கட் பண்ண பண்ணி பார்ப்போமே. எல் சமன் இங்க பாருங்க லிஸ்ட்ல 10 15 16 18 5 6 12 18 சொல்லி வைப்போம். கேக்கு நாம் பிள்ளைகள் பெருமானம் 10 என்டர் பண்றேன்னு வைங்க. இப்ப என்ன அர்த்தம்டா இந்த 10லும் குறைவான எல்லில் உள்ள வயதுகளின் சராசரி எங்களுக்கு தேவை. விளங்கிட்டோம்? ஓ சார். பாருங்க கேயிலும் குறைந்த வயதுள்ள மாணவர்களின் சராசரி எல்லில் இருக்கும் கேயிலும் குறைந்த வயதுள்ள மாணவர்களின் சராசரி புள்ளி எங்களுக்கு தேவை. இப்ப 10 வராது 15 வராது 16 வராது 18 வராது 5ம் 6ம் இல்லையா? இந்த 2 எண்களுக்குமான சராசரி எங்களுக்கு வரப்போகுது. அவ்வளவுதான். இது கஷ்டமாடா? இல்ல சார். இல்ல. இல்ல சார். ரைட். நான் காட்டுறேன் பாருங்க ஆன்சரை. ஸ்கீம் எடுப்போம். ரைட். இங்க பாருங்க இன்புட் பண்றாங்க யார் அப்படிகள்? எல்ஐகே இன்புட் பண்றாங்க. எங்களுக்கு லென்த் பார்த்து பிள்ளைகள் இண்டெக்ஸ் நாங்க அக்சஸ் பண்ணலாம். ம். அதனால என்னென்ன ஒரு வேரியபிள் எடுத்து லென்த் ஆஃப் எல் என்று போட்டிருக்கான். அப்ப எல்லின் நீளம் யாரால ரெக்கார்ட் ஆகுது? என்னக்குள்ள என்- கூட்டுத்தொகையை காணாதான் சராசரியை காணலாம். ஏன் சொன்னோம்? ஓ சார். ஓம் சார். ஆரம்பத்துல சம் எடுக்கணும் பிள்ளைகள். சம்முக்கு 0. எத்தனையால ம். பிரிக்கணும் என்று பார்க்கணும் என்ற பிள்ளைகள் எத்தனை எலிமெண்ட் அந்த வயதை விட குறைய இருக்குன்னு பார்த்து தானே சரியா நாங்க எக்ஸாக்ட் அதே நம்பரால பிரிக்கலாம். அப்ப அந்த எலிமெண்ட்டை கவுண்ட் பண்றதுக்காக கவுண்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் லூப்பை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஐ. ரைட்டோ? ம். ஓ சார். ரைட். இப்ப கேட்காங்க பிள்ளைகள் கே நாங்க இன்புட் பண்ண கேயை விட கேன்றது எல்லிண்ட 0th இண்டெக்ஸை விட சின்ன நாண்டுக்கு இருக்குது. எல்லிண்ட லிஸ்ட் தானே பிள்ளைகள்?
ஐட பெருமானம் 0 ம். இட்டரேஷனுக்கு அடுத்து இருக்கு. கே விட வயசு சின்ன நாடு இருக்குது. வயசு சின்னண்டா கவுண்டோடையும் ஒன்றை கூட்டணும். சம் வந்து சம்மோட எல்லிண்ட ஐயாவது இண்டெக்ஸ் பெருமானத்தை கூட்டணும். எஸ் ஒன்னும். ஓ சார். ஆம் சார். இப்ப இட்டரேஷன்ல ஒரு லூப் முடிஞ்சு இப்ப அடுத்த லூப் எடுக்க போறோம். ஸோ ஐ சமன் ஐ பிளஸ் ஒன். ஓகே, என்ன விட ஐ சின்ன நாடு இருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டை விட ஐ வந்து சின்ன நேரம் இருக்குது. சின்ன இருந்தா மீண்டும் சொல்லுங்க. எஸ் மேல போகுது. மீண்டும் கே விட மேல எல்லிண்ட போகுது. முதலாவது இண்டெக்ஸ் பெருமானம் சின்ன நாடு பார்க்கும். அதுவும் சின்ன இருந்தா அதையோட நாங்க கவுண்டரோட கூட்டிட்டு சம்மோடையும் கூட்டிட்டு ஐயோட கூட்டுவோம். திரும்ப அடுத்த பெருமானம் எடுப்போம். இப்படி கேட்கும்போது கே விட எல்லிண்டா இண்டெக்ஸ் பெருமானம் சின்ன ரெண்டு அப்படிகள் நேரடியா யார் எடுக்கும் எங்களுக்கு ஐ சமன் ஐ பிளஸ் ஒன். கூட்டம் நடக்காதே. அப்படியே நடந்துகிட்டு ஓ வரக்குள்ள லென்த் எங்களுக்கு சின்னனாக இல்லாத பட்சத்துல ப்ராசஸ் நின்று அவரேஜ் கிடைக்கும். சம்ம கவுண்டால பிடிச்சு அதுக்கப்புறம் யார் பிரிண்ட் பண்ண பிள்ளைகள் அவரேஜ். வெரி சிம்பிள். அவரேஜ். இல்ல சார். சொல்லுங்க யாருக்கும். இல்ல சார். அடுத்து பாருங்க. பின்வரும் பாக்கெட் படத்தினால் எடுத்துரைக்கப்படுகின்ற நெறிமுறையை கருதுக. L1, L2 ஆகியன நிறையன்களின் வெற்றில்லாத பட்டியல்கள் ஆகும். L1, L2 ஒவ்வொன்றிலும் தனித்துவமான மூலகங்கள் உள்ளன. என்ன காப்பி இல்ல. எனினும் L1, L2 ஆகிய இரண்டிலும் குறித்த மூலகங்கள் இருக்கலாம். ரெண்டா திரும்ப வாசிக்கும் பாருங்க பிள்ளைகள். L1, L2 ஆகியன நிறைய எண்களின் வெற்றில்லாத பட்டியல். என்டி இல்லாத நிறைய எண்களை கொண்டுள்ள பட்டியல் தான் எங்களுக்கு யாரு N1 L2. ரைட். L1, L2 ஒவ்வொன்றிலும் தனித்துவமான மூலகங்கள் உள்ளன. L1லையும் யூனிக்கான எலிமெண்ட் தான் இருக்கு. L1க்குள்ள வார எலிமெண்ட் ரிப்பீட் ஆகல. 5 5 5 5 ரிப்பீட் ஆகல. ஒரு எலிமெண்ட் ஒருத்தர் தான் வந்திருக்கு. L2லையும் அப்படித்தான் இருக்கு. எனினும் L1ல இருக்கிற எலிமெண்ட் யார்லையும் இருக்கலாம், L2ல. L2லையும் இருக்கலாம். குறியீடு LX ஆனது ஒரு பட்டியலில் L என்ற சுட்டு எக்ஸில் உள்ள மூலகத்தை குறிப்பிடுகிறது. அது உங்களுக்கு தெரியும் தானே? ஓகே. ஓ சார். பட்டியல் L-இல் N மூலகங்கள் இருப்பின் குறியீடுகள் 0, 1, 2 இருந்து N-1 வரைக்கும் ஆகும். அது எங்களுக்கு தெரியும் தானே அப்படிகள். 100 எலிமெண்ட் இருந்தா 0 தொடங்க யார் முடியும் இண்டெக்ஸ் 99. பாருங்க, ஆரம்பம் L1, L2 ஆகிய பட்டியல்களை உள்ளீடு செய்க. N1 என்கிறது புள்ளிகள் L1இல் உள்ள உருப்படிகளின் எண்ணிக்கை. N2 சமன் L2ல உள்ள உருப்படிகளின் எண்ணிக்கை. கவுண்ட் வந்து 0, I வந்து 0. ஓகே. I2 வந்து ஆரம்பத்துல யார் எடுத்திருக்கு தம்பி? 0. 0. இருக்காங்க. L என்ற 0th இண்டெக்ஸ் பெருமானமும் ஐட பெருமானம் எங்களுக்கு ஆரம்பத்துல 0 தான் பிள்ளைகள். I1 பெருமானம் 0 சார். இல்லையா? எஸ். அப்ப L என்ற 0th இண்டெக்ஸ் பெருமானம் சமனா இருக்கா L2 என்ற 0th இண்டெக்ஸ் பெருமானத்தை விட கேட்க. ஆமண்டா கவுண்டோட ஒன்று கூடுது. I2 சமன் I2 பிளஸ் 1. திரும்ப I2 உள்ள அடுத்த எலிமெண்ட்டை கூடுது. N2 விட I2 சின்ன நாண்டு கேட்குது பிள்ளைகள். சின்ன சொன்னா மீண்டும் செக் பண்ணி பார்க்குது. L1 அந்த எலிமெண்டோட பிள்ளைகள் இவரு சரியா இருக்கான்னு கேட்குது. என்ன நடக்குது சொல்லுங்க. L1லையும் L2லையும் உள்ள சென்ட லிஸ்ட்லையும் உள்ள மொத்த எலிமெண்ட் எண்ணிக்கை எங்களுக்கு பிரிண்ட் பண்ண போகுது. எஸ் சொன்னோம். கரெக்டாடா? ஓ சார். பாருங்க, சமனா இருந்தா தானே பிள்ளை கவுண்ட் உங்களுக்கு கூடுது. அப்ப இவரோட நம்பரும் கரெக்டாக இருந்தா பிள்ளை கவுண்டோட ஒன்று கூட்டுது. அப்ப L1ல உள்ள எலிமெண்ட்டும் L2ல உள்ள எலிமெண்ட்டும் வந்து சரியாகாத இடத்துல இருந்தா, ஐ மீன் சரியாக ரெண்டு லிஸ்ட்லயும் வந்து இருக்கக்கூடிய மொத்த எலிமெண்ட் எண்ணிக்கை எங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுது. பார்ப்போம். L1 2 4 7 9 3 5 ஆகவும் L2 1 3 8 9 6 5 7 ஆகவும் இருப்பின் வெளியீடு Z யாராக இருக்கும் என்று கேட்டிருக்கு. சொல்லுங்க அப்படி என்னவா இருக்கும்? சொல்லுங்க. ரெண்டுலையும் உள்ள மொத்த எலிமெண்ட் எண்ணிக்கை தான் எங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுது பிள்ளைகள். ரெண்டுலையும் இருக்கக்கூடிய மொத்த எலிமெண்ட்ஸ். சொல்லுங்க.
L1லையும் இருக்கணும் L2லையும் L2 இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மொத்த எலிமெண்டோட எண்ணிக்கை தான் வரப்போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள். L1 L2 ஆகிய ரெண்டு லிஸ்ட் இருக்கு. N1ங்கிறது L2ட கவுண்ட், N2ங்கிறது L2ட கவுண்ட். கவுண்ட் எங்களுக்கு ஆரம்பத்துல 0, இது மொத்த கவுண்ட். I1ங்கிறது 0, I2ங்கிறது 0. I1ங்கிறது I1ல வார இண்டெக்ஸ், I2ங்கிறது I2ல வார இண்டெக்ஸ். பார்ப்போம். L1ന്റെ I1 இண்டெக்ஸ் பெருமானமும் L2ட I1 இண்டெக்ஸ் பெருமானமும் சமனாண்டு கேக்குது. சமனாண்டா கவுண்டரை கூட்டுது பிள்ளைகள். அடுத்த I2ட பெருமானம் எங்களுக்கு ஒன்னோட கூடுது. N2வை விட I2 சின்ன நாண்டு பாக்குது. ஆமாண்டா பிள்ளைகள். இப்ப L அந்த இண்டெக்ஸ் பெருமானமும் இவருண்ட பெருமானமும் சமனாண்டு பாக்குது. சமனண்டா சொல்லுங்க, சமனண்டா எடுக்குது. தம்பி எங்களுக்கு என்ன நடக்குண்டா பிள்ளைகள், ஒவ்வொரு நம்பரை கம்பேர் பண்ணுது பிள்ளைகள். இந்த நம்பர் எடுத்து இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பரோடையும் கம்பேர் பண்ணுது. கரெக்ட்? ஓ சார். சமனண்டா கவுண்டரோட கூட்டும். திரும்ப இந்த நம்பர் எடுத்து அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும். திரும்ப இந்த நம்பர் எடுத்து இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும். திரும்ப இந்த நம்பர் எடுத்து இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும். எத்தனை தரம் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போதும். ரைட்டா? அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், 2ஆம் நம்பர் அங்க இருக்கா? இல்ல. 4ஆம் நம்பர் இல்ல. இல்ல. 7 இருக்கா? ஓ. அப்ப கவுண்டரோட ஒன்றை கூட்டும். 9 இருக்கா? ஓ எஸ், கவுண்டரோட ஒன்றை கூட்டினா 2. 3 இருக்கா? ம். சார். எஸ், அப்ப கவுண்டரோட ஒன்றை கூட்டினா பிள்ளைகள் 3. 5 இருக்கா? ஓ சார். அப்ப 5ஓடையும் ஒன்றை, அந்த கவுண்ட் 3ஓடையும் ஒன்றை கூட்டினா பிள்ளைகள் 4. அப்ப கடைசி எங்களுக்கு எல்லாம் சின்ன சொல்லி வரக்குள்ள கவுண்டை வெளியீடு செய்யறதுக்குள்ள சிஸ்டம் யாரை பின்பற்றும் பிள்ளைகள்? 4. 4. ரைட்டோ? இதுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்து ஃப்ளோ சார்ட்டை ரன் பண்ணி பார்க்க போனீங்கன்னா மாட்டிடுவீங்க. ஃப்ளோ சார்ட்டை லேர்ன் பண்ணிட்டு என்ன நடக்குன்னு விளங்குனா பிள்ளைகள் ஆர்ட்ஸ்ல போட்டு விட்டுறணும். இந்த நெறிமுறையின் நோக்கம் யாது? என்ன சொல்லலாம்? L1 L2 ஆகிய ரெண்டு பட்டியலிலும் உள்ள மூலகங்களின் மொத்த எண்ணிக்கையை வெளியீடு செய்தல் வருமா இல்லையா? சார். வரும். எஸ். பாச்சக்கோடு படத்தினால் எடுத்துரைக்கப்படுகின்ற நெறிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பைத்தன் செய்கிறீர்கள். கடும்பேசி பைத்தன் போறது அப்படியே பார்த்து எழுத இயலுமா இல்லையா பைத்தன்? ம். Output 4. Output the number of elements that are in both list 1 and list 2. Then எங்களுக்கு இங்க பாருங்க பிள்ளைகள், n லிஸ்ட் எடுக்குது, கன்வெர்ட் பண்றாங்க. 2 லிஸ்ட் எடுக்குது, கன்வெர்ட் பண்றாங்க. கவுண்ட் வந்து 0. அதே மாதிரி அப்படியே for loopல போட்டுட்ருக்கி. ஆன்சர் சிம்பிள். ரைட். இப்ப 2022 இல்லையா? ஓ. இங்க பாருங்க, 22ஆம் ஆண்டும் அதே மாதிரி பிளேஸ் தான் வந்திருக்கு. 22ஆம் ஆண்டும் எங்களுக்கு கஷ்டம் இல்லை. ப்ரோக்ராமிங்கிற பார்ட்லயே கஷ்டமே இல்லை. நம்ம ஆட்கள் வந்து கஷ்டம் 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 என்று பார்த்து அதை கஷ்டமாக்கி விடுற. ஆனா மற்றபடி இதுல எந்த கஷ்டமும் எங்களுக்கு இருக்காது பிள்ளைகள். பாருங்க, 3 பார்ட். ஒரு வட்டத்தின் அப்ப நாங்க கீ எடுப்போமா? 2022 ALICT மார்க்கிங் ஸ்கீம் இங்கிலீஷ் மீடியம். ரைட். ஓகே, பாருங்க, ஒரு வட்டத்தின் பரப்பளவை கணித்து வெளியிடுவதற்காக ஒரு நெறிமுறைக்காக ஒரு பாய்ச்சல் கோட்டு படத்தை வரைய வேண்டியுள்ளது. வட்டத்தின் ஆரே ஒரு உள்ளீடாக தரப்பட்டுள்ளது. ஒரு வட்டத்தின் பரப்பளவு பிள்ளைகள் 3.4 பை. அங்கே 6 பெருக்கூட்டம்னா சரி. உள்ளீடு ஒரு மறை எண்ணாக இருப்பில் நெறிமுறை பரப்பளவை கணித்தல் ஆகாது. அப்ப உள்ளீடு வந்து பிள்ளைகள் மைனஸ்ல இருந்தா எண்ட் ஆகணும். ரைட். வெற்றிடமாக விடப்பட்டுள்ள 4 கூறுகளுக்கு முறைய உள்ளடக்கத்தை எழுதுவதன் மூலம் பாய்ச்சல் கோடு படத்தை பூரணப்படுத்துக. நாங்க யாரை ரைட் பண்ணோம் பிள்ளைகள்? சொல்லுங்க. ஆரையே உள்ளிட செய்க. இன்புட் ஆர் போடலாமா இல்லையா? சரி. ஆரையே உள்ளிடுக. அழகா போடலாம். இங்கிலீஷ்ல போடுற அப்படிகள் இன்புட் ரேடியஸ். நிபந்தனை என்ன கேட்கலாம் பிள்ளைங்களுக்கு? ஆமண்டா ப்ராசஸ் நடக்கணும், இல்லையண்டா ப்ராசஸ் நிக்கணும். அப்ப எங்களுக்கு 0 என்டர் பண்ணக்குள்ள நிக்கணும் என்ன? அப்ப நான் கேட்கலாமா? இஃப் ரேடியஸ் பெருசா இருக்கா சைபரை விட கேட்கலாமா இல்லையா? சைபரை விட பெருசா இருந்தால்தான் கால்குலேட் பண்ணணும் பரப்பளவு.
இப்ப ஏ சமன் ம் 3.14 தர ரேடியஸ் இன்டு ரேடியஸ். நீங்க தமிழ் எழுதுறாக்கள் 3.14 தர 6 தர 6. டவுட் இருக்கோ? அரே அதுக்கப்புறம் இல்ல. எங்களுக்கு சொல்லுங்க, பிரிண்ட் பண்றது யாரா இருக்கும்? அவுட் 6 6 வெளியிடுக ஆறு. போடலாமா இல்லையா? ஆம் சார். இன்புட் ரேடியஸ் சைபரோட ரேடியஸ் பெருசா இருக்கா? ஏரியா சமன் 3.14 ரேடியஸ் தான் ரேடியஸ். அவுட் பண்ணுங்க யாரு? ஏரியாவை. கடைசி பின்வரும் பைத்தன் குறிமுறைன்ற வெளியீடு யாது பாப்பமா? இது நாங்க கொஸ்டின் இது மாதிரி செஞ்சிருக்க முடியல நிறைய எம்சிக்குள்ளேயே பாருங்க. எஸ் சமன் அட்வான்ஸ் லெவல், S1 சமன் எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று இருக்கு பிள்ளைகள். 4C in S என்ன அர்த்தம் பிள்ளைகள்? எஸ்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்டா யாருக்கு பாஸ் பண்ணும்? சி சி சிக்கு பாஸ் பண்ணும். இஃப் சி இன் இந்த பிரக்கெட்டுக்குள்ள பிரக்கெட்ல உள்ள ஏதாச்சும் ஒரு எலிமெண்டாக சி இருந்தா பாஸ். பாஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னால எதுவும் செய்ய தேவையில்லைண்டா பாஸ். எஸ் சொன்னோம். ஓ சார் எதுவும் ஃபங்க்ஷன் எங்களுக்கு கிடையாது தற்சமயம் நாங்க அதை பிளாங்கா விட போறோம்டா பாஸ பாஸ் பண்ணோம்டா சரி. இஃப் சிங்கிறத பிள்ளைகள் இந்த டப்பிள்ல இருந்தா பாஸ். அப்படி இல்லைண்டா S1க்குள்ள யாரை சேர்க்கணும் பிள்ளைகள்? சி சிய சேர்க்கணும். பாப்பமா இங்க பாருங்க. இப்ப கேக்குது பிள்ளைகள் எஸ்ங்கிறது சில இருந்தா நோ சிங்கிறது எஸ்ல இருக்கு. இப்ப சிக்கு யார பாஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட்டுக்கு? ஏ ஏ பாஸ் பண்ணும் பிள்ளைகள். ஏ பாஸ் பண்ண முடிய கேக்குது. இஃப் அந்த ஏன்றது இந்த டப்பிள் இருக்கான்னு பாக்குது. இருக்கா? இல்ல இல்ல. இல்லண்டா இல்ல. S1ங்கிறது எம்டி ஸ்ட்ரிங்கோட பிள்ளைகள் கூட்டுப்பட்டு யாரா மாறும் பிள்ளைகள்? ஏ மாறும். டவுட் இருக்கும். ஏ இப்ப லூப் மேல இல்ல போயிட்டு பிள்ளைகள் டி எடுக்கும். டி எடுத்து போட்டு பார்க்கும். டி இருக்கா இந்த டப்பலுக்குள்ள? இல்ல. இல்ல இல்லண்டா இப்ப ஏயோட யாரு சேரும் பிள்ளைகள்? டி சேரும். டி லூப் மேல போயிட்டு பிள்ளைகள் இப்ப வி எடுக்கும். வி எடுத்து கேட்கும் பிள்ளைகள் வி வந்து இந்த டப்பல் இருக்கான்னு பார்க்கும். இருக்கா? இல்ல இல்ல. இல்லண்டா பி போயிட்டு சேரும். இப்ப லூப் மேல போயிட்டு பிள்ளைங்களுக்கு லூப் மேல போயிட்டு ஏ எடுக்கும். இப்ப ஏ இருக்கான்னு பார்க்கும். ஏ இருக்கா? எஸ். அப்ப ஏ இருந்தா பிள்ளைகள் பாஸ் வருமா? வராது. லூப் மேல போயிட்டு இப்ப யார் எடுக்கும்? என்ன என் எடுக்கும். என் இருக்கான்னு பார்க்கும். என் இல்ல. அப்ப என் சேரும். அதுக்கப்புறம் பிள்ளைகள் சி எடுக்கும். சி இருக்கான்னு பார்க்கும். சி இந்த டப்பலுக்குள்ள இல்ல. இல்லன்னா யாரை சேர்க்கும் பிள்ளைகள்? சிய சேர்க்கும். சி இப்ப இ எடுத்து பிள்ளைகள் கேட்கும். இ இந்த டப்பலுக்குள்ள இருக்கான்னு பார்த்தா இ இருக்கு. இருந்தா பாஸ். இப்ப லூப் மேல போயிட்டு பிள்ளைகள் டி எடுக்கும். டி இருக்கான்னு பார்க்கும். டி இருக்கா டப்பலுக்குள்ள? இல்ல. இல்லாட்டி பிள்ளைகள் யாரு சேரும்? டி சேரும். டி. அடுத்தது ஸ்பேஸ் எடுக்கும் பிள்ளைகள். ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கும். இல்ல. இல்லன்னா யாரு சேரும்? ஸ்பேஸும் சேரும். ஸ்பேஸ் லூப் மேல போயிட்டு பிள்ளைகள் எல் எடுக்கும். எல் இருக்கான்னு பார்த்தா எல் வந்து டப்பலுக்குள்ள இருக்கு. நோ எல் இல்ல. இல்லன்னா பிள்ளைகள் எல்ல சேர்க்கும். இப்ப லூப் மேல போயிட்டு பிள்ளைகள் அடுத்தவங்களுக்கு இ எடுக்கும். இப்ப கேட்கும் இ இருக்கான்னு பார்க்கும். இ எங்களுக்கு இருக்கு. இருந்தா பாஸ். லூப் மேல போயிட்டு இப்ப வி எடுக்கும். வி டப்பலுக்குள்ள இருக்கான்னு பார்க்கும். வி எங்களுக்கு டப்பலுக்குள்ள இல்ல. இல்லாட்டி சேர்க்கும். தினங்களுக்கு இ எடுக்கும் பிள்ளைகள். இ வந்து டப்பல்ல இருக்கான்னு பார்க்கும். இ எங்களுக்கு டப்பலுக்குள்ள இருக்கு. இருந்தா யார் சேர்க்கும் பிள்ளைகள்? இ சேர்க்கும். நோ நோ இ டப்பல் இருக்குல்ல. இருந்தா ஆம் ஸ்கிப் சார். பண்ணும். இருந்தா ஸ்கிப் பண்ணும். பாஸ். இருந்தா பாஸ். தென் லூப் மேல போயிட்டு பிள்ளைகள் படத்தங்களுக்கு யார் எடுக்கும்? எல் எடுக்கும். எல் டப்பலுக்குள்ள இருக்கா? இருக்கும். இல்ல இல்லண்டா எல்லையும் சேர்க்கும். டவுட் இருக்கா? இல்ல சார். சிம்பிள். பாப்போம். நடைமுறை ஏ இந்த இஇஇஐ வெளியீடு செய்வதற்கு மேலே பியில் எந்த குறிமுறை வரிகள் அகற்றப்பட வேண்டும்? இப்ப கேட்டு பிள்ளைங்களுக்கு என்னன்னா இந்த ஏ ட்ரிபிள் இ எங்களுக்கு பிரிண்ட் ஆகணுமாம் இல்லையா? அப்ப ஏ ட்ரிபிள் பிரிண்ட் ஆகணும்டா எந்த லைனை நாங்க அழிச்சுட்டோம்டா சரி பிள்ளைகள்? இஃப் சிங்கிறது இந்த டப்புள் இருக்கான்னு கேட்கிறோம். இருந்தா பாஸ் பண்றோம் இல்லையோ? ஆம் சார். அப்ப இந்த லைன் எங்களுக்கு இல்லையென்று வைங்க. எல் ஸ்பாட்டும் இல்லையென்று வைங்க. ஸ்ட்ரைட்டா எங்கிற போது மேலுக்கு வரும். அப்ப இருந்தால் அதை சேர்க்கும்.
சேர்க்க போகல ஏ இ இ இ என்று ஸ்கிப் பண்ணப்பட்ட மூன்றும் சேருமா இல்லையா? ஓம் ஓம் சார் சார். அப்ப எழுத வேண்டிய ஆன்சர் பாஸும் எல்ஸ் கோலோனும். டவுட் இருக்கா? இல்ல சார் டவுட் இருக்காடா? இல்ல சார் பாப்போம். முன் துண்டு பிள்ளைகள் எங்களுக்கு அரை மார்க்ஸ். இதுக்கு ஒரு மார்க்ஸ், ஸ்பேஸுக்கு அரை மார்க்ஸ், அடுத்ததுக்கு அரை மார்க்ஸ், மொத்தம் 2 மார்க்ஸ். பாருங்க, ரிமூவ் பண்ண வேண்டியது பாஸும் எல்ஸும். நாட் எக்ஸாக்ட் அவுட்புட் எசென்சியல் ஃபார் த 2 மார்க்ஸ். நோ பார்ஷியல் மார்க்ஸ் அலவுட். பாத்தீங்களா? ஏதாச்சும் மிஸ் பண்ணீங்கன்னா மார்க்ஸே கிடையாது பிள்ளைகள். கிவ் கிரெடிட் இஃப் ஸ்டூடெண்ட் ஹேவ் இண்டிகேட்டட் த above லைன் இன் எனி மேனர். நம்மள அப்படி எங்களுக்கு 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர்னு சொல்லி லைனை மென்ஷன் பண்ணியிருந்தா கூட மார்க்ஸை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கான். பாஸ் எல்ஸ் எழுதாம. ரைட்டோ? ம் ஓ சார் அடுத்தது பார்ப்போம். ஒரு உரைக்கோப்பு டெக்ஸ்ட் ஃபைல் ஏ என்ற உள்ளடக்கத்தை வேறொரு உரைக்கோப்பு வையிற்கு நகல் செய்வதே இந்த குறிமுறையின் நோக்கம். என்ன பிள்ளைகள்? ஏற கண்டண்ட யாருக்குள்ள மாத்தணும்? ஏற கண்டண்ட யாருக்குள்ள மாத்தணும் பிள்ளைகள்? பிகே பிக்கு மாத்த போறோம். அப்ப ஏட கண்டண்ட பிக்கு மாத்த போறோம்டா பாப்போம். இன்புட் என்ற நேம் ஆஃப் த ஃபைல் ஏ, அதே மாதிரி பி. F1ங்கிறது பிள்ளைகள் அங்க என்ன போடுவோம் சொல்லுங்க? என்ன ஃபங்க்ஷன் போடணும் ஃபைல் ஓபன் பண்ண? ஓபன் ஃபங்க்ஷன். ஏக்கமா ஏ வாசிச்சு தான் நாங்க ஆட் பண்ண போறோம். அப்ப ஏக்கு நாங்க யாரை போட்டோம்னா சரி ஆர்மோட். அங்க இருக்கிறத மற்றதுக்குள்ள சேர்க்கணுமே பிள்ளைகள். சேர்க்கணுமேங்கிறதால F2 சமணி யாரை போடலாம்? ஓபன் சொல்லுங்க. பி கமா இதுக்கு நாங்க டபிள்யூவும் போடலாம், ஏயும் போடலாம். ஏன் போட ஏயும் போடலாம் டபிள்யூயும் போடலாம், ஏயும் போடலாம். ஏயும் போடலாம் போற லைன்ங்கிறது யார்ல இருந்தா? ஏல இருந்து வாசிச்சு தான் பிக்குள்ள சேர்க்க போறோம். So for line in F1 ஏ correct. for லைன்ங்கிறது யார்ல இருந்து அப்ளிகல்? F1ல F1ல இருந்து வாசி தான் F2 குள்ள சேர்க்க போறோம். ம் for ஆமா. line in F1ல லைன் இருந்தா அதை F2 குள்ள ரைட் பண்ணணும். So F2 ரைட் யார் அப்ளிகல்? லைன். F1க்குள்ள லைன் இருந்தா அந்த லைனை F2 குள்ள சேர்க்கணும். So for line in F1 லைன்ங்கிறது F1க்குள்ள இருந்தா F2 டாட் ரைட் லைன். F2 குள்ள யாரை ரைட் பண்ணணும் பிள்ளைகள்? லைன் ரைட் பண்ணணும். இதோட எங்களுக்கு க்ளோஸ் பண்ணணும் பிள்ளைகள். F1ஐயும் க்ளோஸ் பண்றோம் and then F2ஐயும் க்ளோஸ் பண்றோம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அழகா 10 மார்க்ஸ் ஸ்ட்ரக்சர் பால் காத்திருக்கலாம். டவுட் இருக்கா? நோ சார் இல்ல. ரைட். தென் அப்படியே வந்தீங்கன்னா அப்படி எங்களுக்கு எஸ்ஏ எஸ் இல்லையா? எஸ்ஏ பாருங்க. ஏ பார்ட் 1002 உள்ளடாக தரப்படும் எனில் பின்வரும் பைத்தன் எழுத்துருவின் வெளியீடு ஸ்கிரிப்டுக்கான அவுட்புட்டை கற்றுருப்பீங்களா பார்ப்போம். இதுவும் கடும் லேசான ஒரு களி. எங்களுக்கு கஷ்டமான களியே இல்லை. பார்ப்போம். இன்ட் இன்புட் என்ற நம்பர் நாங்க யார் என்டர் பண்றோம்? 1002. பி சமன் சைஃபர். சைஃபரை விட ஏ பெருசாண்டு கேக்குது. சைஃபரை விட ஏ பெருசா? சைஃபரை விட 1002 எங்களுக்கு பெருசு இருந்தா சி எப்படி மாறுது பிள்ளைகள்? சி வந்து ஏ 10ஆல பிரிச்சு ஆரம்பிச்சோம். எத்தனை வரும்? 2 2. பி சமன் பி சக சி. பி எங்களுக்கு யார் பிள்ளைகள்? 0. 0வோட இடபுறமான 2 கூட்டினா யார் 2 வரப்போகுது? 2. ஏ சமன் ஏல 10 எத்தனை முறை இருக்கு சொல்லுங்க? ஃப்ளோர் டிவிஷன் தானே. அப்ப ஏ சமன் ஏல 10 எத்தனை முறை பிள்ளைகள்? 1002ல 10 எத்தனை முறை? பிள்ளைகள் பிடித்தது தெரியாதா? 1002ல பிள்ளைகள் 10 எத்தனை முறை? ஏ ஃப்ளோர் டிவிஷன் 10 தானே பிள்ளைகள்? 100. ஏ ஃப்ளோர் டிவிஷன் 10 ஏல 10 எத்தனை முறைன்னு கேட்கிறோம். ஆன்சர் என்ன? 100. ரைட்.
இப்ப லூப் மேல போகுது. மேல போயிட்டு கேக்குது சைஃபரை விட ஏ பெருசா? ஏ இப்ப யாரா மாறிட்டு? 100ஆக மாறிட்டு. சைஃபரை விட 100 பெருசு. சைஃபரை விட 100 பெருசுன்ற பிள்ளைகள் கேக்குது. சி சமன் திரும்ப அந்த 100 10ஆல பிரிச்சு வர மிச்சம். சொல்லுங்க பிள்ளைகள். சி எங்களுக்கு யாரு? ஏ இந்த பரிமாணம் 100 10ஆல பிரிச்சு வர மிச்சம் எத்தனை பிள்ளைகள்? 10. டேய் 100 10ஆல பிரிச்சு வர மிச்சம் எத்தனைடா? 0. 0. பி எப்படி மாறுது? பியோட சிய கூட்டுது. பி எங்களுக்கு பிள்ளைகள் 2. 2ஓட 2 0 கூட்டினா 2 தான். 2. 2. ரைட். இப்ப ஏன்றது பிள்ளைகள் ஏய 10ஆல பிரிக்கணும் இல்லையா? ஏல 10 எத்தனை முறைன்னு கேக்குது? 100ல 10 எத்தனை முறை? 10. 10 10 முறை. லூப் மேல போயிட்டு கேக்குது சைவரை விட 10 பெருசா? ஓம். ஓம். ஓம் என்ற பிள்ளைகள் எஸ் என்று சொன்னா எங்களுக்கு பாருங்க. ஏய 10ஆல பிரிச்சு வர மிச்சம். ஏ எங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 10. 10 10 10ஆல பிரிச்சு வர மிச்சம் எத்தனை? 0. 0. பி சமன் பி சக சி. பி எத்தனை எங்களுக்கு? 2. 2. 2ஓட சியை கூட்டினா பிள்ளைகள் 2. 2 2. ஏ வந்த பிள்ளைகள் இவரை பிரிச்சு வர மிச்சம் இல்லையோ? 10 10ல 10 எத்தனை முறை? 10. 1. 1. 10ல 10 ஒரு முறை. ஒரு முறை. லூப் மேல போயிட்டு கேட்கும் சைவரை விட 1 பெருசா? ஓம். ஓம். சிங்கிறது 1 10ஆல பிரிச்சு வர மிச்சம். நான் சொல்லியிருக்கேன் சின்ன இலக்கத்தை பெரிய இலக்கத்தால மாடுலஸ் பண்ணக்குள்ள சின்ன இலக்கமே ரிட்டர்ன் ஆகும். அப்போ ஆம் சார். 1 10ஆல பிரிச்சு வர மிச்சம் சொன்னா யாரு பிள்ளைகள்? 1 1. பி மாறுது பியோட சியை கூட்டி. பி எங்களுக்கு 2 சி எங்களுக்கு 1 2 3 எத்தனை பிள்ளைகள்? 3. 3 ஏ சமன் ஏ ஃப்ளோர டிவிஷன் 10. 1ல 10 எத்தனை முறை இருக்குன்னு கேட்டா பிள்ளைகள் 0 டைம். இப்ப லூப் போயிட்டு கேட்கும் சைவரை விட சைவர் பெருசா? இல்ல. இல்ல இல்லைன்னா பி பிரிண்ட் பண்ணு. பி ன்ற பரிமாணம் எத்தனை? 3. 3 சோ இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் 3. டவுட் இருக்கா பிள்ளைகள்? இல்ல சார். ரைட். இப்ப அடுத்தது பாருங்க. ஒரு தரப்பட்ட நேரனின் எதிர்நிலை அச்சிடப்பட வேண்டுமெனில் ரிவர்ஸ் வந்து எங்களுக்கு வரணும் பிள்ளைகள். குறிமுறை பி பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் சி குறிமுறை வரிக்கு தேவைப்படுகின்ற மாற்றியமைத்தல் யாராக இருக்கும்? லைக் நாங்க 1 2 3 4 என்டர் பண்ணா 4 3 2 1 பிள்ளைங்களுக்கு சேரணும். எஸ். உண்மையிலேயே ஒரு நம்பர் பிள்ளைகள் இன்டிஜர் நம்பரோட நாங்க ரிவர்ஸ் பண்ணணும் பண்ணுவீங்க. ரிவர்ஸ் பண்ணணும்டா பிள்ளைகள் எப்படி ரிவர்ஸ் பண்றேன்டா? பொதுவா பிள்ளைகள் இப்ப நாங்க இப்ப 89 என்ற இப்ப நான் லைக் 432 என்டர் பண்றேன்னு பிள்ளைகள் எனக்கு ஆன்சர் 2 வரப்போகுது 234. ஐடியா என்னண்டா முதல்ல நாங்க சைபரை விட நம்பர் பெருசாண்டு பார்க்கணும். சரியா? சைபரை விட நம்பர் பெருசாண்டு பார்க்கணும். எங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணணும்டா பிள்ளைகள் ஆரம்பத்துல இங்க பாருங்க. லைக் நாங்க இப்ப எடுத்திருக்கோம் பிள்ளைகள் இந்த இங்கே பாருங்களா இங்க நாங்க எடுத்திருக்கோம் இன்புட் ஒன்று வாங்குறோம். கரெக்ட்? பி சமன் ஆரம்பத்துல யாரு பிள்ளைங்களுக்கு? 0 0. இப்ப நாங்க என்ன பண்ணணும்டா சைபரை விட ஏ பெருசாண்டு கேட்கும். பெருசு தானே பிள்ளைகள்? 1002 பெருசா இல்லையா? ஓ சார் ரைட். நான் 1002 எடுக்காம 745 எடுக்கேன். சரியோ? ரைட். இப்ப சொல்லுங்க 745 பெருசா? ஓ எஸ். சார் எஸ்ண்டா சி என்றது பிள்ளைகள் ஏ 10ஆல பிரிச்சு வர மிச்சமா இல்லையா? தம்பி எந்த ஒரு நம்பரையும் 10ஆல பிரிச்சு வர மிச்சம் பிள்ளைகள் கடைசி டிஜிட்டை வந்து இண்டிகேட் பண்ணும். எந்த டிஜிட்? எந்த ஒரு நம்பரை எந்த ஒரு தசம பெருமானத்தையும் 10ஆல பிரிச்செடுக்கிற மிச்சம் அந்த பிள்ளைகள் எங்களுக்கு கடைசி நம்பரை வந்து இண்டிகேட் பண்ணும் பிள்ளைகள். அப்ப இங்க பாருங்க 745 10ஆல பிரிச்சு வர மிச்சம் தானே சி. அப்ப 745 10ஆல பிரிச்சோம்னு சொன்ன பிள்ளைகள் மிச்சம் எத்தனை எங்களுக்கு? 5 5. இப்ப இந்த 5 யாருக்கு அப்டேட் ஆகணும் பிள்ளைகள்? பிக்கு அப்டேட் ஆகணும். எஸ் சொன்னோம். ஓ சார் டன். இப்ப ஏக்கு நான் யார் அசைன் பண்ணணும்னு சொல்லுங்க. 74 74 தானே அசைன் பண்ணணும். எஸ் சொன்னோம். ஆம் சார். ரைட். நான் இந்த ஸ்டெப்ஸை விட்டுருக்கேன்னா இருக்கட்டும். இப்ப 74 பிள்ளைகள் ஏக்கு எப்படி அசைன் பண்ணணும்? அப்படி 745ல 10 எத்தனை முறை கேட்டா 74. இப்போ
மேல போயிட்டு கேட்கும் சைவரை விட 74 பெருசா? எஸ். ஓம் எஸ் என்றா 74 10ஆல பிரிச்சு வர மிச்சம் எத்தனை புள்ளிகள்? 4. சோ இப்ப எங்களுக்கு யார் வருது புள்ளிகள்? 4. இந்த 4 நாங்க தொங்கல்ல கொண்டு வந்து சேர்க்கணும். எஸ் சொன்னோம். ம் சேர்க்கணும் என்ற புள்ளிகள் 5க்கு பிறகு 4 சேர்ந்து 54 ஆகணும்டா என்ன ப்ராசஸ் பண்ணணும்? பில இருக்கிற பரிமாணத்தை 10ஆல பெருக்கி அதோட நாங்க யாரை கூட்டணும் புள்ளிகள்? 4 சிய கூட்டணும். பிஏ. நாளையா சியா? இந்த 4 சார். நாளையும் சி. கரெக்ட் ஓ உங்க? ஓம் ஓ சார். சார் ரைட். அப்ப நாங்க இந்த இம்ப்ளிமெண்டேஷனை எப்படி மாத்த போறோம்னு சொன்னா பிள்ளைகள் சின்ன ஒரு மாற்றம் b is equal to b into 10 plus c. இந்த ஈக்குவேஷனை மறந்துட்டுறாங்க. இப்ப நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆரம்பத்துல இவரோட பரிமாணம் 745, வீட பரிமாணம் 0. 0 விட 745 பெருசு அனிமன் பெருசுண்டா ஓ சீட பரிமாணம் என்ன? 745 10ஆல பிரிச்சு வர மிச்சம் எத்தனை பிள்ளைகள்? 5. பி மாறுது பி இன்டூ 10 பிளஸ் சி. பி ஆரம்பத்துல பூஜ்ஜியத்தால பெருக்கனா பூஜ்ஜியத்தோட சியை கூட்டினா யார் வர போப்ளிகள்? வீட பிரமாணம் 5. டவுட் இருக்கோ? இப்ப ஏ இல்ல சார். மாறுது பிள்ளைகள் ஏல 10 எத்தனை முறை? 745ல 10 எங்களுக்கு 74 முறை. டவுட் இருக்கோ? இப்ப லூப் மேல நோ போயிட்டு இருக்குது. சைஃபரை விட 74 பெருசா? எஸ் எஸ். எஸ் அண்டா 74 10ஆல பிரிச்சு வர மிச்சம் எத்தனை பிள்ளைகள்? 4. அப்ப சி இந்த பெருமானம் 4. விளங்கிட்டோம்? பி ம் மாறுது இருக்கிற பீட பெருமானத்தை 10ஆல பெருக்கி அதோட யார கூட்ட போறோம்? 4. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள் 5 தடவை 10 50. 50 4 எத்தனை? 54 54. இப்ப ஏ ஃப்ளோர் டிவிஷன் 10 ஏ நாங்க ஏல வந்து பிள்ளைகள் 10 எத்தனை முறை எனக்கு கேட்கும்? 74ல 10 எத்தனை முறை? 7 முறை 7 முறை. அப்ப அந்த 7 தான் மேலுக்கு பாஸ் ஆகுது பிள்ளைகள். சைஃபரை விட 7 பெருசா? பாஸ் எஸ். இப்ப 7 10ஆல பிரிச்சா ஆரம்பிச்சோம். நான் சொல்லியிருக்கேன் சின்ன நம்பர் ஒண்ணு பெரிய நம்பரால மாடுலேஸ் பண்ணக்குள்ள சின்ன நம்பர் ரைட்டான ஆகும் பிள்ளைகள். 7 வரப்போகுது. இப்ப ம் 54க்கு பிறகு 7 சேர்க்கணும்டா 54 நாங்க 10ஆல பெருக்கி அதோட யாரை கூட்டினோம்டா 7 சரி 7. 7 இப்ப சரியா எங்களுக்கு 547 வருமா இல்லையா? ஓ ஓம் இப்ப சைஃபர் முறை எடு வரப்போ அப்படியே மேல போயிட்டு கேட்டா எதுவும் இல்லை. இப்ப பிஏ பிரிண்ட் பண்ணக்குள்ள எக்ஸாக்டா யாரை பிரிண்ட் பண்ணும்? 547. அப்ப 7 மறந்துடாதீங்க இந்த கொஸ்டின் பிள்ளைகள். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அப்ப இந்த நாங்க மாத்த வேண்டிய லைன் யாருன்னு கேட்டா பி சமன் பி இன்டூ 10 பிளஸ் சி. பிளைண்ட் ஐடியா? சார். ம் டவுட் இருக்கா? இல்ல சார் பைத்தனை தெளிவா படிச்சுட்டு வரணும் பிள்ளைகளா சொல்றது விளங்கணும்னு சொன்னா சும்மா அரைகுறையோட வந்து ஒண்ணு கேளாது. இப்ப அடுத்தது பாருங்க பி பாடங்களுக்கு உங்கள் வகுப்பில் ஒரு விருந்துபசாரம் நடைபெற இருப்பதாகவும் ஒவ்வொரு மாணவனிடமிருந்தும் ஒரு உணவு வகையை கொண்டு வருமாறு கூறப்பட்டுள்ளதாகவும் கருதுக. வகுப்பு ஆசிரியர் ஒரு விதியை அறிமுகம் செய்வதன் மூலம் இந்த விருந்துபசாரத்தை அக்கறை மிக்க விருந்துபசாரமாக நடத்த தீர்மானித்துள்ளார். ரைட் பார்ப்போம். அதாவது உணவு வகையின் ஆங்கில பெயரிண்ட முதலாம் ஆங்கில எழுத்தும் இறுதி ஆங்கில எழுத்தும் மாணவண்ட ஆங்கில பெயரிண்ட முதலாம் ஆங்கில எழுத்துடனும் இறுதி ஆங்கில எழுத்துடனும் பொருந்த வேண்டும் என்பதாகும். ஐடியா? சாப்பாட்டுற பேரும் மாணவண்ட பேரையும் என்ன பண்ணுவோம் தானே? மாணவண்ட முதல் எழுத்தும் சாப்பாற்ற முதல் எழுத்தும் உண்டா இருக்கணும். மாணவண்ட கடைசி எழுத்தும் சாப்பாட்ட கடைசி எழுத்தும் ஒன்று உண்டா இருக்கணும். ரைட். உதாரணமாக பேர்சி என்ற மாணவர் பொட்டேட்டோ கறியை கொண்டு வரவும். பாருங்க இங்கேயும் சாப்பாற்ற முதல் எழுத்தும் பீதாம் பிள்ளைகள். மாணவண்ட பேரும் உங்களுக்கு யாரு? பீதாம். வை முதல் எழுத்து 2 பேருக்கும் பி. சாப்பாட்டுக்கு வந்து பாருங்க கடைசி எழுத்து எங்களுக்கு ஒய். தென் மாணவண்ட பேருக்கு யார் பிள்ளைகள்? ஒய். இது சரி. வை ம் அது மாதிரி பிரகீத் மாணவர் பெப்பர் ஃபிஷ் பாருங்க இவருடைய முதல் எழுத்து பி தான். சாப்பாட்டுக்கும் பி தான் பிள்ளைகள். முடிகிறது எச். சாப்பாட்டுக்கும் எங்களுக்கு யாரு? எச் எச். கரெக்டா இல்லையோ? ம். மாணவனின் பெயரும் give me a second. பாருங்க மாணவனின் பெயரும் உணவின் வகையின் பெயரும்
பரமாணங்களாக பாராமீட்டராக அமைந்த பார்ட்டி எனப்படுகின்ற ஒரு பைத்தன் சார்பை கருதுக. பார்ட்டி என்ற ஒரு சார்பையும் அதுக்குள்ள 2 பாராமீட்டர் யார் யார் அப்படிகள் உணவின் பேரும் வரும், மாணவன் பேரும் வரும். பேரும் வரும். எஸ், மாணவன் விருந்துபசாரத்திற்கு உணவு வகையை கொண்டு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளான் அல்லது அனுமதிக்கப்படவில்லை என்பதை காட்டுவதற்கு சார்பு முறையை ட்ரூ அல்லது ஃபால்ஸ் வெளியீடாக தர வேண்டும். கடன் சிம்பிள். எப்படி நான் காட்டிருக்கேன் பாருங்க. உதாரணமா பார்ட்டி என்று சொல்லி ஒரு சார்பு இருக்கு பிள்ளைகள். அதுபோல பேர்சி பொட்டேட்டோ பெரி என்று சொல்லி பாஸ் பண்ணுவான். நாங்க பார்க்கணும் இவரிட முதலிடத்தும் இவரிட முதலிடத்தும் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாமா இல்லையா? இது ரெண்டும் சமனா இருக்கணும். அதோட மைனஸ் ஓராவது இண்டெக்ஸும் இதுல மைனஸ் ஓராவது இண்டெக்ஸும் சமனா இருக்கணும். இருந்தா ட்ரூ, இல்லாட்டி யார் ஃபால்ஸ். False. இப்போ ஃபரீனா வந்து ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வராங்கன்னா முதல் எழுத்து மெச் ஆகுது, லாஸ்ட் எழுத்து மெச் ஆகுதா? இல்ல, அதுக்கு ஃபால்ஸ். இல்ல. மாணவனின் பெயரும் உணவின் வகையின் பெயரும் எப்போதும் சிற்றெழுத்துக்கள் பேரெழுத்து இல்லாம ஸ்ட்ரிங்காக குறைந்தபட்சம் 2 எழுத்துக்களையும் கொண்டிருத்தல் வேண்டும் என நீங்கள் கருதி கொள்ளலாம். ஓகே, நம்ம கருதி கொள்றது பெயர்கள்ல சிறு கோடுகளும் இடைவெளிகளும் இருக்கக்கூடும் எனினும் இந்த சரத்தின் தொடக்கத்திலோ உறுதியிலோ இருக்க இயலாது. எண்களும் எங்களுக்கு வர இயலாது பிள்ளைகள். ரைட், என்ன கேட்டிருக்காங்க இல்ல பைத்தன் கொண்டாலும் கேட்டாரா? பிள்ளைங்களே பைத்தன் கொண்டாலும் இல்லையா? சார்பு தானே கேட்டிருக்கு. எஸ், ஓ சார். அழகி பாப்போமா? ஓகே. கடுமை ஈஸி பிள்ளைகள் எங்களுக்கு. ஏன்னா இது கஷ்டமே இல்லையே. நாங்க நார்மலா வந்து பிள்ளைகள் 2 நம்பர் எடுக்க போறோம், இண்டெக்ஸ் பரிமாணத்தை செக் பண்ணி பார்க்க போறோம் இல்லையா? இண்டெக்ஸ் பரிமாணத்தை செக் பண்ணி பார்த்து போட்டு பிள்ளைகள் அதாவது இவரோட 0th இண்டெக்ஸும் அவரோட 0th இண்டெக்ஸும் இவரோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸும் பிள்ளைகள் சாரி மைனஸ் இண்டெக்ஸும் அவரோட மைனஸ் ஓராவது இண்டெக்ஸும் மெச் ஆகி நாளுக்கு ட்ரூ வந்து காட்டினா சரி, இல்லாட்டி யாரும் பிள்ளைங்களுக்கு False. False. இல்லாட்டி ஃபால்ஸை காட்டணும். கடும் சிம்பிள். நாங்க லேஸ் அழுகி பார்க்கலாம் பிள்ளைகள். நம்ம நார்மலா வளமையை போல எழுதுற மாதிரி எழுதலாம், கஷ்டம் இல்லை. ரைட் பாப்போமா? இங்க பாருங்க. லைக் எங்களுக்கு பார்ட்டி என்ற ஒரு ஃபங்க்ஷன்லயோ டெஃப் ஃபங்க்ஷன் பேர் என்ன பிள்ளைகள்? Def. பார்ட்டி ஃபங்க்ஷன் பேர் யாரு? பார்ட்டி. Party. அதுல நேமையும் ஃபுட்டையும் நாங்க இன்புட் பண்ணணும் இல்லையா? ரைட். இப்ப நான் பாருங்க, இஃப் சொல்லுங்க பிள்ளைகள், இஃப் நேம்டு 0th இண்டெக்ஸ் சமனா இருக்கணும் யாருக்கு? ஃபுட்டோட 0th இண்டெக்ஸுக்கு. எஸ் ஆனோ? Oh, sir. அண்ட் அதோட பாப்போம். அதோட Minus. நேம்ட மைனஸ் ஓராவது இண்டெக்ஸ் தான் கடைசி எழுத்து. மைனஸ் ஓராவது இண்டெக்ஸ் சமனா இருக்கணும் யாருக்கு பிள்ளைகள்? Food and minus 1க்கு. ஃபுட்டின் சமன் இல்லையா? சமனா இருக்கணும் ஃபுட்டின் மைனஸ் ஓராவது இண்டெக்ஸுக்கு. அப்படி இருந்தா ரிட்டர்ன் பண்ணணும் யார் பிள்ளைகள்? ட்ரூ. True. அப்படி இல்லைன்னு சொன்னா False. ரிட்டர்ன் பண்ணணும் என்னன்னு சொல்லி ஃபால்ஸ். தட்ஸ் இட். False. எவ்வளவு ஈஸி. ம். அது ஒரு பிள்ளை இப்படியும் போலாம் தானே. மேபி ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. எங்களுக்கு ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். கடைசியா இஃபும் எல்ஸும் நடைபெற்ற பிறகு எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி காட்ட போது யாரு? ரிசல்ட். இப்படியும் போடலாமா இல்லையா? Oh, Oh, sir. sir. இவ்வளவு ஈஸி பாருங்க. Mm. Yes. அல்ல நாங்க லென்த்தையும் மென்ஷன் பண்ணி காட்டணும் காட்டலாம். இப்ப லைக் குறைஞ்ச 2 இடத்துல வேணும் எங்களுக்கு. இப்போ குறைஞ்சது எங்களுக்கு 2 எழுத்து வேணுமேங்கிறதால பிள்ளைகள் நாங்கள் லென்த்தை மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். எந்த விஷயமும் இல்லை. ஆனால் அது நமக்கு எடுகோல் வந்திருக்காங்க. கடம்பேசி பிள்ளைகள் இது ஒரு களியா யோசிச்சு பாருங்க. ஆனா வாசிக்கக்குள்ள பெரிய களிமா இருக்கு. ஆனா விடையே பாத்தீங்களா? சின்ன ஒன்று பாப்ப முடியே. மெத்தட் 1 டெஃப் பார்ட்டி ஸ்டூடெண்ட் நேம் ஃபுட் ஐட்டமும் நேம்ட 0th இண்டெக்ஸும் ஃபுட் ஐட்டமும்
and student named length of student name -1 இருந்தா true false எல்லாம் ஒன்றுதான். method 2 இந்த நம்ம எப்படியாகும் food name right food in the 0th index and okay இருந்தா true இல்லாட்டி false done. method 3 ஆரம்பத்துல false எடுத்திருக்காங்க டிஃபால்ட்டாவே நேம்ட 0th இண்டெக்ஸும் ஃபுட்டோட 0th இண்டெக்ஸும் அதுக்குள்ள வந்து திரும்ப if ல -1 இண்டெக்ஸும் -1 இண்டெக்ஸும் இருந்தா true. கடைசியா ரிட்டர்ன் பண்ணது யாரு ஏ இல்லாட்டி டிஃபால்ட்டா false இருக்கும். அவ்வளவு லேசி பாருங்க. ஆம் சார். இல்ல ஃபங்க்ஷன் நாங்க கால் பண்ணி காட்டணும் இல்லடா, நம்ம எழுதத்தானே சொல்லியிருக்காங்க சார்பு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். சார்பு எழுதுங்கன்னு சொன்னா நம்ம கால் பண்ணி காட்டுறல விளையாண்டோ. சார்பு மட்டும் எழுதி கொடுத்தோம்னா சரி. அடுத்தது ஒரு நேரெண்ணின் காரணியம். எத்தனை தரம் கேட்டிருக்க அந்த காரணியங்கள் இவருங்க. ஒரு நேரெண்ணின் காரணியத்தை கணிப்பதற்காக வரையப்பட்ட பின்வரும் பாஜெட் கோடுபடத்தில் ஏதொடக்கம் வரையுள்ள முகப்படையாளங்களுக்கு மிகவும் முகந்த கூற்றுக்களை எழுதுக. குறிப்பு: ஒரு நேர் நிறையணின் காரணியமானது அந்த நிறையணினது அதற்கு கீழே உள்ள எல்லா நிறையன்களிலிருந்து பெருக்கமாக வரையறுக்கப்படும். ரைட். இந்த பாஜெட் கோடு படத்தில் ஒரு செயல் பெட்டியில் ப்ராசஸ் பாக்ஸ்ல ஒன்று உள்ள அதற்கு மேற்பட்ட கூற்றுகள் இருக்கலாம். ரைட். இந்த ப்ராசஸ் பாக்ஸுக்குள்ள பிள்ளைகள் நிறைய ஸ்டேட்மெண்ட்டும் வரலாமா? ஓகே, சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு. தைரியம் பண்ணாங்க. ஏ மேட்சையும் உடனடி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏஆர் இருக்கும். ஏ எங்களுக்கு ஸ்டார்ட் அல்ல பிகின். ஹெச்ஆர் பிள்ளைகள் எண்கள் ஸ்டாப் அல்லது ஃபினிஷ் போடலாமா இல்லையா? ஸ்டார்டும் எண்டும். நாங்க இன்புட் பண்ணணும் யாரா பிள்ளைகள்? நம்பர் உண்டு. பிஆர் இன்புட் இன் போடலாமா இல்லையா? ஆம் சார். இப்போ ஒவ்வொரு நம்பராகவும் எடுக்கணும். ஆரம்பத்துல ஃபேக்டோரியல் சொல்லணும். சோ ஆரம்பத்துல நாங்க ஃபேக்டோரியல் பெருக்கிற சால பிள்ளைகள் கண்டிப்பா நாங்க ஆரம்பத்துல ஃபேக்டோரியலுக்கு யாரை போட்டு செய்யணும்? ஒன்றுதான். ஒன்று. 0 போட்டீங்கன்னா பெருக்குக்குள்ள எல்லாமே 0 போயிடும். அப்ப ஆரம்பத்துல எங்களுக்கு உண்டு. தினங்களுக்கு பிள்ளைகள் லூப்பை நாங்க ரன் பண்றதுக்காக ஆரம்பத்துல ஐக்கு பெருமானம் யாரை கொடுப்போம்? ஒன்று. இப்ப நாங்க கேட்கணும் எங்களுக்கு, நாங்க இன்புட் பண்ண நம்பரை விட ஐ சின்னனாக இருந்தா எங்களுக்கு காரணியம் கணிக்கப்பட்டு பிரிண்ட் ஆகணும். ஏன் சொன்னோம்? ஆம் சார். இப்ப நான் கேட்போம் பாருங்க பிள்ளைகள். எப்படி லைக் இப்ப ஒன்றுல ஆரம்பிச்ச பிள்ளைகள் நான் 5 என்டர் பண்ணா 5 வரணுமே. இப்ப நான் கேட்கேன், ஐ வந்து சின்னதா இருக்கா அல்லது சமனா இருக்கா என்ன விட? ஓகேவா? ஓ. ஐட பிரமாணம் ஒன்று சின்னனா இருக்கா அல்லது சமனா இருக்கா 5 விடன்னு கேட்கும். அப்ப 5 வருமா இல்லையா? 5 வரும். சமனாக இருந்தா எங்களுக்கு இங்க பக்கம் வரப்போகுது. இதுக்குள்ள எஸ் பக்கம். எஸ் பக்கம். பாருங்க, எஸ் பக்கம் வந்து அப்ப இந்த லைன் தான் எஸ். ஏரோ பக்கம் வந்து ஈக்கு வரும். ஈல இப்ப நாங்க ஃபேக்டோரியல் கணிக்க போறோம் இல்லையா? எப்படி கணிக்கிற? ஃபேக்டோரியல் சமன் இருக்கிற ஃபேக்டோரியலால யார பெருக்கணும் இல்லையா? ஐய பெருக்கணும். அதுக்கப்புறம் ஐந்த பெருமானத்தை ஒன்னொன்னா கூடி கொண்டு போகணும் இல்லையோ? அப்ப எஃப் யார் இருக்கு? ஐ சமன் I+1. அப்படியே லூப் வந்து தாண்டக்குள்ள ஜி எங்களுக்கு யாரா இருக்கும்டா ஃபேக்டோரியல் பிரிண்ட் பண்றேன். சோ பிரிண்ட் ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல். எவ்வளவு ஈஸி பாருங்க. இது இவ்வளவு செஞ்சா அவ்வளவுதான் 15 மார்க்ஸ். பைத்தன் களி கஷ்டம் இக்னோர் பண்ணுவாங்க. நீங்க யாரும் இக்னோர் பண்ணி விட்டுறாங்க. களில் ஈஸி. பெரிய ரிஸ்கியான கொஸ்டினே இல்ல பாத்தீங்களோ? ஒரே சாயல் அம்பிளிகள் எல்லா களியிலும் வந்திருக்கு. ஒரே களின சாயல். மற்றபடி கஷ்டம்ங்கிறதே இல்லை. நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி. அதனால நம்ம இப்போ முடிப்போம். நைட்டுக்கு வந்த பிள்ளைகள் மிச்ச பேலன்ஸ் எல்லாம் பார்த்து இன்றைய நைட்டோட எங்களுக்கு பைத்தன் ரிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது. நான் ஒரு மாடல் பேப்பர் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் பைத்தனுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஞாபகம் இருக்கும். அதுக்கான ஸ்கீம் நான் நைட்டுக்கு போட்டு வர நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நாங்க கடைசியில நேரம் இருக்கும் போது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அல்லது நான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் போதே நான் உங்களுக்கு லீவ் ஒன்று வருமே படிக்கிறதுக்கு, அதுக்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கிளிப்பா போட்டு விடுறேன். ஏன்னா நம்ம டைமும் மிச்சப்படுத்தணுமே. மிச்சப்படுத்தி போட்டு டைம் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வேண்டாம் பைத்தனுக்கு நாங்க நிறைய களி பார்த்துட்டோம் பாஸ்ட் பேப்பர்லயே. இது எங்களுக்கு பெரிய ரிவிஷன் தான். நான் இப்போ ஸ்கீமா போறேன். நீங்க அதை வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணி ஃப்ரீ டைம் இருந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா சரி. நைட்டோட நாங்க பைத்தன் ரிவிஷனை முடிக்க முடியல. நாளை காலையில வெப் டெவலப்மெண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுமா? ஓகே சார். ஓகே, நைட்டுக்கு சந்திப்போம். ஹேவ் a nice day. Thank you. Okay.